அனைவருக்கும் மீண்டும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். வணக்கம். ஓகே, இன்றைய கேள்வி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மறக்க முடியாத மகிழ்ச்சியான சம்பவம், ஒரு சோகமான சம்பவம். இது 30 செகண்ட்ஸ்க்குள்ள சொல்லணும். ஆல்ரெடி நான் குரூப்ல போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னாக்க, திஸ் இஸ் நாட் ஏ ஒன் வே டாபிக், நாட் ஏ செப்பரேட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இண்டிவிஜுவல். இது ஒருத்தருக்கான தளம் இல்லை. இங்கு யாரெல்லாம் பங்கு பெறுகிறார்களோ எல்லோருடைய கருத்துக்களும் சமரசமாக பகிர்ந்து கொள்ளப்பட்டு எடுத்துச் செல்லப்படுகின்ற ஒரு சூழ்நிலையில் தளம். அதனால உங்களுடைய கருத்துக்கள், ஏன்னா நேற்று பேசும்போது வளர்மதி கருத்துக்கள் ஒவ்வொரு திசையில நம்ம யோசிக்க வைக்கும். அப்போ நம்ம என்ன நினைச்சிருக்கோமோ அது மட்டும்தான் எக்ஸ்போஸ் ஆகணும் அப்படிங்கிறத விட மக்களுடைய கருத்துக்களும் பரவ செய்தால்தான் அது நீண்ட நெடை நாளைக்கு மக்கள் கருத்தாக கலந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல இருக்கு. சார் மன்னிக்கிறேன், உங்களோட கொஞ்சம் கிளியரா இல்லாத மாதிரி இருக்கு. ஓகேவா இல்லை எனக்கு தானா? இல்லை, வால்யூம் டவுன் அவர் சார், வால்யூம் கம்மியா இருக்கு. ஆமா. வணக்கம், கேக்குதா? இப்போ ஓகே. இப்போ அந்த கேள்விங்கிறது ஒரு எல்லாருக்கிட்டையும் கேட்கும் அப்படின்னா 30 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். வாழ்க்கையில மறக்க முடியாத மகிழ்ச்சியான சம்பவம் ஒண்ணு, சோகமான சம்பவம் ஒண்ணு. ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுக்கு சொல்றேன்னா, அது எல்லாருக்கும் ஒரு உணர்வை கொடுக்கும் அப்படிங்கிறது. டிராவல் பண்ணி போகும்போது பார்த்தாக்க, கேரளாவிலிருந்து மாடுகள் ஆடுகள்லாம் ஏற்றிட்டு போறத கிராஸ் பண்ணும்போது பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது பார்த்தாக்க, நான் நிறைய இடத்துல பார்க்கும்போது எருமை மாடுகள் ஏற்றி செல்லப்படுகின்ற அந்த லாரியில பார்க்கும்போது நான் பார்த்ததுல அத்தனை மாடுகளுமே கண்ணில் கண்ணீர் இருக்கு. வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் தனிப்பட்ட விருப்பம் அதுக்கு நான் பண்ணியிருந்தேன். ஆனாலும் கூட அது ஒரு உயிரினம். அது அது அவ்வளவு நேரம், பல மணி நேரம் அது நின்றுட்டே டிராவல் பண்ணும்போது அது எதையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு உயிரினமா இருந்தாலும் அந்த வலியையும் வேதனையும் தாங்க முடியாம எல்லா மாடுகளுமே கண்ணுல தண்ணி வர்றது, அழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப உச்சகட்டம். என்ன பண்ணாலுமே அழாது, ஆனால் அதுல கண்ணுல தண்ணி வர்ற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. அப்போ இந்த உச்சகட்டம் அப்படி கடந்து போகும்போது இந்த மனசுல, அதை விட இன்னும் சிம்பிளா போகும்போது ரோட்ல டிராவல் நான் டெய்லி பார்ப்பேன். இந்த கோழி கடையில கோழியை எடுத்துட்டு போகும்போது பார்த்தா ஒரு கூண்டுல அடைச்சி நிக்க வச்சுட்டு எடுத்துட்டு போறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா ரொம்ப பேர் காலை கட்டி அப்படியே தூக்கி போட்டுருவாங்க. அது அடிக்கிட்டே போகும்போது அது மனசு ரொம்ப உருக்கும். அது ஒரு உயிர் தானே, குறைந்தபட்சம் அது அவங்க தனிப்பட்ட உரிமை, வளர்ப்பவர்களோட வாங்குவதோட பெருமையாக இருந்தாலும் கூட அது தலைகீழ கட்டி தொங்க போட்டுட்டு அவங்க கேஷுவலா போகும்போது அதோட பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது கொஞ்சம் நிக்க வச்சுதான் எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது, சின்ன சின்ன விஷயங்கள் என்றாலும் கூட அதுல ரொம்பவும் நான் ரொம்ப அடிக்கடி பேசக்கூடிய விஷயம், மது அருந்துவது அப்படிங்கிறது தனிப்பட்ட ஒரு விருப்பம். வள்ளுவர் காலத்துல இருந்து மது அருந்தாமை சொல்லிட்டு இருக்கிறாங்க. கல்லுண்ணாமைன்னு ஒரு சொல்றாரு. இப்பவும் நிறைய பேர் பண்றாங்க. நம்ம சொல்லி எல்லாருமே சொல்லி திருந்தாதவங்க நம்ம சொல்லி திருந்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு விஷயம், இப்ப அந்த மாதிரி மது அருந்துபவர்கள் எல்லாருக்கும் மேக்சிமம் பாட்டில்ல தான், எந்த இதா இருந்தாலும் பாட்டில்ல இருக்கு. அவங்க என்ன பண்றாங்க, பாட்டில்ல குடிச்சிட்டு தூக்கி போட்டு போடுறாங்க. அது உடஞ்சி போய் நிறைய இடத்துல கிடக்கும். குறிப்பா காடு மலை இந்த மாதிரி இடத்துல நிறைய கிடக்கும். அப்படி குடிச்சு தூக்கி போட்டு உடஞ்சி போறதுல நிறைய விலங்குகளுடைய கால்கள்ல பட்டு சீழி நடக்க முடியாத உயிர் துறக்கின்ற வேதனையோடு இருக்கு. நிறைய சம்பவங்கள் பார்க்குது. அது மாதிரி வயல்வெளியில எல்லாம் அந்த மாதிரி அவங்க குடிச்சிட்டு தூக்கி போட்டு உடஞ்சிருக்கும் பொழுது தன்னுடைய உயிரை கொடுத்து இந்த உலகத்துக்கு உயிரை கொடுக்கின்ற விவசாயிகளுடைய காலில குத்தி அவ்வளவு வேதனையில படுறாங்க. இப்பவும் சொல்றதுதான், குடிப்பது அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம். நான் கவர்மெண்ட்டுக்கோ மற்றவங்களுக்கோ நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எவ்வளவோ கொடுமையான பொக்கோலா நிறைய விஷயத்துல பிளாஸ்டிக் பாட்டில கொடுக்குறவங்க இந்த மதுவையும் தயவு செஞ்சு பிளாஸ்டிக் பாட்டில கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கள்.
இதை தாண்டி உங்களுடைய கேள்வி செஷன், உங்களை பாதித்த மறக்க முடியாத மகிழ்ச்சியான ஒரு விஷயம், சோகமான ஒரு விஷயம் அப்படின்னா எதுவா இருக்கும்? புதிதாக வந்தவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சுப்பிரமணியன் சார், அதிகமா நீங்க வரல, பேச முடியுமா? சரி, ஓகே. கீதா மேடம் புதுசா வந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன், நிறைய வந்திருக்கீங்க, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்க வாழ்க்கையில இது மறக்கவே முடியாது, இது நினைச்சா எப்போதான் மகிழ்ச்சியா இருக்கும் அப்படின்னு சொன்னா எதை சொல்லுவீங்க? என்னோட பேரன் பேத்திக இப்பயும் என்னோட அந்த மழலை மொழியில பேசுறது என்னால வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன் ஐயா. உங்களுக்கு பேரன் பேத்தி இருக்காங்களா? உங்களை ஆக்குறதுக்கு ஒண்ணு நல்லது. அடுத்தது சோகமான விஷயம்னா ஐயா, என்னோட கணவன் இறந்தப்ப என்னோட கணவன் குடும்பம் அவ்வளவு பேரும் என்னோட பேசாம என்னோட பகையாகிட்டாங்க ஐயா. இப்ப கூட நான் இந்த உங்களோட ப்ரோக்ராம் ஆரம்பிச்ச அன்னையில இருந்து நான் அவங்க கிட்ட எல்லாம் மனசார மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன் ஐயா. எனக்கு அது எப்படி என்ன செய்யணும்னு எனக்கு தெரியாது ஐயா. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அது ஒரு புரியாத ஒரு புதிரா இருக்குது ஐயா. நாம என்னோட வீட்டுக்காரர் அவங்க அப்பா அம்மா செத்ததுல இருந்து அவரோட அண்ணன் தம்பியே எல்லா விதத்திலயும் அவர் பார்த்திருக்காரு. ஆனா பார்த்தும் ஏன் அவர் மேல இவ்வளவு பகை, எங்க குடும்பத்து மேல ஏன் இவ்வளவு பகைங்கிறது எனக்கு சத்தியமா இன்னைக்கு வரைக்கும் புரியலையா. நான் எனக்கு இன்னைக்கு உண்மையாலுமே கடவுளோட என்னோட கர்மால இருந்து ஒரு விதமா தான் இத நான் நினைக்கிறேன். நான் சத்தியமா நாளைக்கு அவங்க குடும்பத்துல இவரோட அக்கா மகளோட மகனுக்கு நிச்சயதார்த்தம்னு எனக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் உண்மையாலுமே நான் இப்ப 2-3 நாளாவே போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். போகும்போது கூட அவங்களாம் எப்படி என்னைய ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் எல்லாரோடையும் ஒரு சிரிச்ச முகத்தோட அவங்க எல்லாரையும் பார்த்துட்டு வரணும். பேசலாட்டி கூட பரவாயில்ல, எங்க வீட்டுக்காரரோட குடும்பங்கிறதுக்குனால நான் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறையா. இது சரியா பிழையான்னு எனக்கு கேட்கறதுக்கு கூட யாருமே இல்லையா. நீங்க எல்லாரும் எனக்கு ஒரு தெய்வ ஆத்மாவா இருந்து எனக்கு இதுக்கு ஒரு பதில் சொன்னீங்கன்னா கூட எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியாகும் இதுதான் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ரொம்ப ரொம்ப நிச்சயம். உன்னுடைய கணவன் இறந்ததை நீங்க சோகமா சொல்லல, அதை விடவும் அந்த நேரத்தில் கணவனுடைய வீட்டார்களுடைய ரியாக்ஷன், அவங்க நடந்துகிட்ட விதம் இருக்கு இல்லையா, அது மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தி. அதனால ஏற்கனவே சொன்னேன், பிரபு சிவாஜி கணேசன் நடிகத்துல இறந்த பொழுது, அவர் இறந்தது போது அவ்வளவு பேர் எனக்கு மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்றாரு. அவரையும் மீறி வந்த வார்த்தை எது? அப்ப சாரின்னு கேட்கிறாரு. அப்போ ஒரு துக்கம் அப்படிங்கும் போது அந்த துக்கத்தினுடைய மிகப்பெரிய வெளிப்பாடுங்கிறது அந்த ஆறுதல். அந்த துக்கத்தை விட அந்த துக்கத்துல ஒருத்தர் ரியாக்ட் பண்ற விஷயம் இல்லையா, அது மனதுல பெரிய காயத்தை ஏற்படுது. நீங்க சொல்ற விஷயங்கிறது பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படக்கூடிய விஷயம். ஏன்னா கணவர் இறந்தது என்னுடைய சோகம் அப்படின்னு சொல்றீங்கன்னா அது யதார்த்தமானது. ஆனால் கணவன் இறந்த பொழுது அவர் எனக்கு பேசவில்லை அப்படிங்கிறது அதை விடவும் மிகப்பெரிய சோகம் அப்படிங்கிறது ஒருத்தர் புரிஞ்சிருக்கு. நிச்சயம் இங்க இருக்கக்கூடிய அனைவரும் புண்ணிய கர்மாக்களுடைய ஜீவியங்களாக தான், அன்பாங்களாக தான் பார்க்கிறேன். நிச்சயம் அவருடைய வாழ்த்துக்கள் எல்லாமே. என்னுடைய கைண்ட்லி சஜெக்ஷன் நீங்க அந்த வீட்டுக்கு போகும் பொழுது எல்லார்கிட்டையும் கையெடுத்து கொண்டு தயவு செஞ்சு நான் தப்பு செஞ்சுட்டா என்னை மன்னிச்சிடுங்க, ஒருவேளை தெரியாம செஞ்சிருக்கலாம், தெரிஞ்சு செஞ்சாலும் மன்னிச்சிடுங்க, உங்களை நான் எப்போதுமே பகையா நினைச்சது இல்லை, நீ என் கூட பேசலங்கிறதால வருது. சப்போஸ் தவறு செஞ்சிருந்தா நீங்க வெளிப்படையா சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன், உங்க காலில் விழுந்துருந்தாலும் நம்ம கேட்கிறேன், ஆனா பேசுங்க. ஏன்னா என்ன உங்களை விட்டா எனக்கு யாரும் கிடையாது, கணவரை நான் ரொம்ப நேசிக்கிறேன், அவர் இல்லாத இடத்த நீங்க தான் அதை ஃபுல்ஃபில் பண்ணணும், அந்த இடத்த நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் தவறாக நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை, அது தெரியாம நடந்திருக்கலாம், இப்போ வயதாக எனக்கு பக்குவம் இருக்கு, அதனால பண்ணிட்டு நீங்க பேசினா ஒன்று போதும், உங்க உருவில் உங்களுடைய வார்த்தையில் உங்களுடைய கணவர் என்னோட திரும்பவும் பேசுவதாக நான் எடுத்துக்கொள்ளலாம், அதனால மன்னிச்சிருங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நிச்சயம் இந்த வார்த்தையில் மனமுருகாதவர்களாக இருக்கவே முடியாது. ஒருவேளை இந்த வார்த்தையில் பேசி நேரடியாக மன்னிப்பு கேட்கும் அந்த ஆன்மா மன்னிக்கவில்லை என்றால் அது தீய ஆன்மா என்ற உச்சகட்டமாக இருக்கும். இதுல நம்ம தெளிவா சொல்றது, இது மனித ஆன்மா, உயரான்மா என்று இருக்கிறது, இவங்களுக்கும் மேலான ஒரு
நிச்சயம் இந்த வார்த்தை நீங்கள் சொல்கின்ற போது இந்த அதிகாலையில் கண்ணீர் சிந்த இங்கே உள்ள அதிகாரிகள் கண்ணீர் சிந்தி அவர்களிடம் நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படிங்கிறது உயரான மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கும். நிச்சயம் உயரான, அதில் நம்ம தெளிவா அதான் உயர்கர்ம வாரியம் இருக்கிறது. நாம் ஆன்மா, ஜீவான்மா, உயரான்மா, பரமாத்மா. இந்த ஆன்மாங்கிறது அனைத்தும் அறிந்தது. அவர்களிடம் நீங்க அவங்க மன்னிக்காம வேணா இருக்கா, அவர்களுடைய உயரான்மா நிச்சயம் உங்களை மன்னிக்கும். அதுக்கு அனைத்தும் தெரியும். ஒருவேளை நீங்க தவறு செய்திருந்ததுனால்தான் இந்த உண்மையை வந்துட்டு. அப்ப நீ மனப்பூர்வமாக இப்போது மன்னிப்பு கேட்கிறீர்கள், நிச்சயம் அதற்கான பரிகாரமும் அந்த பாவ விமோச்சனமும் உங்களுடைய மன்னிப்பின் மூலமாக கிடைக்கும். நிச்சயம் எல்லாரும் இறைவன் சக்தி கொடுத்து மீண்டும் அந்த உறவு என்பது ஏற்கனவே இருப்பதை விடவும் மிகுந்த மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் பாசமுள்ள உறவாக மீண்டும் வளரும் என்று இந்த நேரத்தில் இந்த அனைவரின் சார்பாகவும் சிந்தர்களின் சார்பாகவும் அடுத்தடுத்து எனக்கு வயதில்லை, இருந்தாலும் மனம் இருக்கிறது. அதுவே நன்றி. இந்த செய்திங்கிறது நன்றி ஐயா. திவ்யா மேடம், திவ்யா பவானி மேடம், வயசுக்கு வருதில்ல, வரல. எப்போதுமே சந்தோஷமா இருக்கு, அவ்வளவுதானே. ஈச் அண்ட் எவரி மூமெண்ட் ஐ ஹாவ் டு ஃபீல் வெரி ஹாப்பினஸ் ஒன்லி, அப்பார்ட் ஃப்ரம் நத்திங் ஐ ஹேப்பன்ட். எஸ், வணக்கங்க. அதே சகோதரி சொன்ன மாதிரி தான் என் நிலையும். ஆனா அதுதான் என் சோகம். அவங்க எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்க, உற்றார்கள். ஆனா அது சோகமா இருந்தா கூட எனக்கு அந்த நேரம் என் நண்பர்களும் என் பெண் உறவினர்களும், பெண்கள் அந்த நேரம் எனக்கு அந்த நேரம் ஒரு மோரல் சப்போர்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதுல தான் நான் எழும்பி வந்தேன். அந்த சுயம்பா எழும்புறதுக்கு அந்த சக்தி ஒன்று கொடுக்குறாங்கன்ற இதுல அவ்வளவு நண்பர்களையும் உறவினர்களுக்கும் நான் என்றென்றும் தேங்க்ஃபுல்லா இருப்பேன். அதுதான் என் சந்தோஷம். அவங்க அந்த நேரம் என்னோட இருந்ததுதான் சந்தோஷம். கீதா மேடம், நீங்க ஸ்ரீலங்கால இருக்கீங்களா, கனடாவா? நான் ஸ்ரீலங்கால இருக்கேன் ஐயா. நன்றி நன்றி. எல்லோருடைய செய்தியிலும் இருக்கிறது, எல்லாரோடும் சோகமும் இருக்கும், மகிழ்ச்சியும் இருக்கும். ஆனால் சோகத்தின் போது ஒருவருக்கு யார் ஆறுதல் கூறுகிறார்களோ அவர்கள் பஞ்சத்தில் வாழ்வாங்க வாழட்டும் ஒரு சொல்ற மாதிரி அதை எடுத்துக்கொள்கிறார்கள். ரொம்ப பேர் வாழ்வை தள்ளி வைத்தாலும் சாவை தள்ளி வைக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது, ஹாப்பியா இருக்கும்போது யாருக்கும் சப்போர்ட் தேவையில்லை. நிறைய இருக்கு, பணம், காசு, நிறைய டவுன் வருது, கல்யாணத்தை அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஆனால் சோகம் என்பது ஆற்றாமை, அவங்களோட வெளிப்படுத்தவே முடியாது. நம்மளுடைய இலக்கியம் தமிழ் சொல்றாங்க, இறப்பு நேரத்தில் எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆறுதல். எவ்வளவு பகையா இருந்தாலும் போகும்போது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ள பாலிடிக்ஸ்ல பிரசன்ட் பொசிஷன் பேசணும்னா பாமக விசிகா ரெண்டுமே எதிர்ப்புமா இருக்குது. மரியாதைக்குரிய டாக்டர் ராமதாஸ் அவர்கள் கோபமான ஸ்டேட்மெண்ட், எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாத சம்பவம். இந்த மாதிரி என்னை எதிர்ப்பு என்னுடைய மகன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லும் பொழுது எதிரணியில் இருக்கக்கூடிய குடும்பம் நேரடியாக சந்திக்கிற போது அவர் கடைசி சொல்றாரு, அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. அது ஒரு எப்படி என்னோட வாழ்க்கையே கடைசி பாயிண்ட்ல நான் இருக்கும்போது கூட எதிராக இருக்கிற ஒருத்தர் நீங்க நல்லா இருக்கணும், எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியான வார்த்தை கேட்கும்போது மகிழ்ச்சியா இருக்காது. இருக்கிற உச்சகட்டமே எதிர்ப்பு புதுமா இருக்கிறது அரசியல் தான். இருக்கும்போது நல்லா இருக்கீங்களா, ஒன்றும் இல்லை, யாரும் எதுவுமே புதுக்குள்ள என்ன பண்ணலாம், ஜஸ்ட் எ வேர்ட் சொல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுங்கிறது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்குது அப்படின்னு. அப்போ அந்த வார்த்தை என்பது சாதாரண வார்த்தை தான் வாழ்க்கையாகிறது. அப்போ நீங்க பயன்படுத்துகின்ற வார்த்தைகள் ஒன்றில் அது இருக்குது. திட்டுறதும் அதே வாய் தான், அதே வார்த்தைகள் தான் பயன்படுத்தும். கனி இருப்ப காய்ப்பவர்கள் திட்டு அப்படிங்கிற வள்ளுவர் சொல்ற மாதிரி நல்ல வார்த்தைகள் எவ்வளவு இருக்கும்போது சின்ன வார்த்தையாக கூட ஒருத்தர் சந்தோஷப்படுத்த முடியும். ஜஸ்ட் அவங்க தன்னுடைய கணவன் இருந்த அந்த அவ்வளவு சோகத்துல இருக்கவங்க கூட அங்க இருக்கும் கவலைப்படாத இருக்கிறாங்களே இல்லையாங்கிறது ஜஸ்ட் வார்த்தை, அங்க இருக்க கவலைப்படாத ஏதாவது நான் செய்யும் போது அந்த நேரத்துல ஆறுதல்
இல்லையா? அது மிகப்பெரிய பொக்கிஷம். அவருடைய அந்த மன வழியில் இருந்து கேட்கக்கூடிய மருந்து வார்த்தையாக. அதனாலதான் இங்க இருக்கிற எல்லாருமே சொல்றது வார்த்தைகளை பயன்படுத்து. இதை நேத்திக்கு நான் சொல்லிருந்தேன், மரியாதைக்குரிய ஜவஹர் சார் அவர் இன்னைக்கு நேத்திக்கு பேசும்போது கூட அவரு ட்ரெயின் கிராஸ் பண்ணும்போது இருந்தா கூட இந்த ட்ரெயின்ல பாதுகாப்பா போகணும், நின்று ஒரு கொஞ்சம் ப்ரேயர் பண்ணிட்டு நான் திரும்ப ஒருத்தர் சொல்ற எல்லாருக்கும் சொல்லிட்டு அவர் பெரியாரிஸ்ட், கடவுள் மறுப்பாளர், கடவுள் இல்லைன்னு சொல்றாரு. ஆனாலும் கூட இந்த மனித சமூகம் நல்லா இருக்கு, ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது அப்படின்னு அந்த உள்ளம் அப்படிங்கிறது கருணை உள்ளம் தான் கடவுள் ஆழ்வு இல்லம் அப்படிங்கிறது தான் நம்முடைய கான்செப்ட். கடவுளை கோயில போய் நமஸ்காரம் இல்லை. நமக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒருத்தரை நீங்க மனப்பூர்வமாக வாழ்த்தாமல், அவரோட அன்பு கொண்டு பாராட்டாமல், அவரை மன்னிக்காமல் எந்த கோயிலுக்கு போய் சொன்னாலும் கடவுள் எப்படி கொடுக்க? அதைத்தான் இயேசுநாதர் சொல்கிறார், என்னுடைய எதிரியை நீ மன்னிக்காவிட்டால் நான் உன்னை எப்படி மன்னிப்பேன் அப்படின்னு கேட்கிறாரு. தொடர்ந்து பேசலாம். வேற யாராவது சொல்றதா இருந்தா மறக்க முடியாத பாயிண்ட். ஐயா நான் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு இருக்கிறேன் ஐயா. என்னோட கணவர் இறந்து இப்ப இது 5வது வருஷம் ஆகுது ஐயா. நான் இந்த பிரமிட் மெடிடேஷன்ல சேர்ந்து இப்ப இது 6வது வருஷம் ஆகுது ஐயா. நான் இன்னைக்கு இவ்வளவு தெளிவாவும் மன தைரியமாவும் என்னோட 2 பிள்ளைகளோட பேர பிள்ளைகளோட சந்தோஷமா வாழ்றேன்னா அதுக்கு இந்த பிரமிட் மெடிடேஷன்ல உள்ள அத்தனை ஆத்மாக்களும் தான் ஐயா எனக்கு உதவியா இருந்தாங்க. அவங்களோட வார்த்தைகள் தான் ஐயா என்னைய இவ்வளவு தெளிவா வச்சிருக்கு. அதுக்கு அவங்க எல்லாருக்கும் நன்றி ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி. அதனாலதான் நான் இதை சொல்லியிருந்தேன், நம்முடைய இந்த போரம்ல இருக்கிறவங்க அப்படிங்கிறது ஜஸ்ட் லைக் தட் ஷேரிங் தாட் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் கிளவுட் அப்படி இல்லை. நான் போடும்போது இது குடும்ப உறவுகள் அப்படிதான் நான் வார்த்தைகளை பயன்படுத்தும். தெளிவாக யோசித்த பிறகுதான் நான் வார்த்தை பயன்படுத்துவேன். பேசி பிறகு யோசிப்பது அப்படிங்கிற கேரக்டர் அன்பிற்கினிய உறவுகள் அப்படின்னு தான் முதலாக முகம் தெரியாத பேசாத என் அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி சொல்லும்போது கூட அன்பிற்கினிய சகோதரி அப்படின்னு இதை ரொம்ப பேர் சொல்லிருக்காங்க. இன்னும் எனக்கு தெரியவே இல்லாத இல்ல, ஏதோ ஒரு காலத்தில் ஜென்மத்தில் நீ என்னுடைய சகோதரியா இருந்திருக்கலாம், நீ என்னுடைய அண்ணனாக இருந்திருக்கலாம், அதே மீறிய ஒரு நெருக்கமான சம்பந்தமாக இருந்திருக்கலாம். இல்லை என்றால் இந்த வாய்ப்பு கர்மாவை பற்றி பேசக்கூடிய நான் கர்மாவை பற்றி தெளிவாக இந்த உலகத்தில் ஒரு புதிய வழிகாட்டுதலோடு அறிவியல் பூர்வமாக எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற முன்முயற்சி இருக்கின்றன. அதை புரிதலோடு இருக்கணும். அதனாலதான் யாருக்கு எடுத்தோமே அன்பிற்கினிய உறவு நம்ம உறவாக இருந்திருந்தால் மட்டும்தான் உறவாக சேர்ந்திருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குடும்ப உறவுகள் அப்படின்னு நம்ம நிச்சயம் உங்களுக்கு எதுக்காக சொல்றேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது உலகம் தழுவிய அனைத்து மக்களுக்கும் அனைத்த மனிதர்களுக்குமான ஒரு நெருக்கமான உறவாகத்தான் இருக்கு. பல பேர் சொல்லி அப்பார்ட் ஃப்ரம் தட் சிலர் சொல்லியிருக்கிறாங்க. சில நேரம் இல்லை அப்படிங்கிறதே ஒரு கெட்ட சொல் தான். ஏன்னா நேரம் இல்லாமல் இல்லை. ரொம்ப பேர் சொல்லுவாங்க நான் பிஸி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை ஏற்றுக்கவே மாட்டேன். இப்போ திடீர்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி சார் நாளைக்கு காலையில் உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா பணம் போடுறேன் அப்படின்னா நம்ம அந்த ஃபோன் அவாய்ட் பண்ணணுமா? அவாய்ட் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் எல்லா போனையும் ஆஃப் பண்ணிட்டு கரெக்டா அந்த போன் எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஒரு பணம் வருது அப்படின்னு சொன்னாக்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து எப்படி பார்க்கணும். அதே மாதிரிதான் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த போன் கால்ஸும் சரி வார்த்தைகளும் சரி முக்கியத்துவம் வாய்ந்தது. ஒருவேளை நமக்கு முக்கியத்துவம் இல்லை அப்படிங்கிறதுனால வேணா அவர்களுக்கு பிஸியா இருக்கிறாங்க, அப்புறம் பேச முடியும் சொல்லலாமே தவிர எல்லா மனிதர்களுமே உயர்வானவர்கள், எல்லாருமே ஒரு தகுதி உடையவர்கள் அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்கு. அப்படிங்கிறதுனாலதான் மேக்சிமம் யாரோட கால்ஸையும் நான் மிஸ் பண்றது. என்னுடைய ஃபோன் கால்ஸ்ல ரெட் கலர்ல மிஸ்ட் கால் இருக்கவே இருக்காது. ஒருவேளை மிஸ்டர் கால் இருந்தா திருப்பி கூப்பிட்டுருவேன். அப்படின்னு அட்லீஸ்ட் நான் ஒரு கால் லேட்டர்னு சொல்லுவேன். இல்லைன்னா என் மைண்ட்ல இருக்கும் நான் 2 டேஸ்க்குள்ள எப்படியாவது கூப்பிட்டு என்ன விஷயம் சொல்லுவேன். அது மாதிரி ரிப்ளை போட்டாலும் படிச்சு முழுமையா போட்டோம்னா தம்ஸ்அப்பாவது போட்டுரும். ஏன்னா சரி படிச்சுட்டாங்க அப்படிங்கிற சின்ன ஒரு புரிதல் கூட சரியாக இருக்கும். நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இயக்கம் அப்படிங்கிறது கர்மிக் எனர்ஜி ஹீலிங், கர்ம ஆற்றல் சிகிச்சை என்பது மனிதர்களை முதலில் சரியாக புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறதா முதல். அதன் பிறகுதான் நீ கடவுளை பற்றி யோசிக்கணும். மனிதனை புரிந்து கொள்ளாத கடவுளை எப்படி புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறது கேள்விக்குள்ளாக. சரி, நான் அதிகமா குறிச்சிருக்கேன். பிரகாஷ் ராவ் நீங்க சொல்லுங்க. ஏன்னா புதியவர்கள் பேசுகின்ற போது ரொம்ப பேர் அவங்களுடைய மன ஆதங்கத்தை சொல்கின்ற போது இதுல என்னன்னா தன்னுடைய சோகத்தை மற்றவர்களிடம் வெளிப்படுத்துகின்ற பொழுது அது 50% குறையும். தன்னுடைய மகிழ்ச்சியை மற்றவர்களோட வெளிப்படுத்துகின்ற போது அதே 50% இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இந்த தளம்ங்கிறது ஒரு மகிழ்ச்சியை நோக்கி எடுத்து செல்லக்கூடிய தளமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு எடுத்துட்டு போயிடும். அதனாலதான் மற்றவர்களை செயற்படுத்தி உண்மையிலே ரொம்ப பேருக்கு சொல்லும்போது ஆற்றாமை அப்படின்றது வள்ளுவர் சொல்ற மாதிரி
ஆற்றாமை அல்லல் பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை கேட்கும். தனக்கு ஆறுதல் இல்லாம அழுத கண்ணீர்ங்கிறது மிகப்பெரிய வழி. அது வந்து செகண்ட் ஒரு பெரிய இராணுவத்தை விட பயங்கரமான வலிமையானது அப்படின்னு சொல்றாரு. பிரகாஷா வேற யாராவது சம்பவத்தை சொல்ல முயற்சிக்கிறீங்களா? அதாவது கேள்வி என்னன்னா, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத மகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று, சோகமான சம்பவம் ஒன்று. இன்னொன்னு நான் சொல்ல நினைக்கிறது என்னன்னா, நிறைய பேர்கிட்ட நான் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். கேட்கும்போது அவங்க சொல்ற விஷயம் என்ன, ஃபர்ஸ்ட் சொல்ற விஷயம் சோகத்தை தான் சொல்றாங்க. நான் கேட்ட பல பேர் 199% என்னென்னு லிஸ்ட் போடும்போது மகிழ்ச்சியை விட சோகத்தோட லிஸ்ட் தான் அதிகமா சொல்லும். மகிழ்ச்சியான லிஸ்ட் யோசிச்சு ஒரு 2 இது 1 2 3க்கு மேல அவங்களோட மாறாது. ஆனா சோகமான விஷயங்கள் டைட்டில் போட்டா நிறைய வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீங்க வேணா ஒரு தடவை உட்காந்து போட்டு பார்க்கலாம். மகிழ்ச்சியா எழுதுதுன்னா இந்த மாதிரி பர்த்டே, ஏதாவது கிஃப்ட் கொடுத்தது, மேரேஜ் டேங்கிறது மகிழ்ச்சியாகவும் இருக்கலாம், சோகமாகவும் இருக்கிறான். அவங்களுடைய வாழ்க்கை புரிதலை பொறுத்து. பட் சோகம் அப்படி நீங்க லிஸ்ட் அவுட் போட்டீங்கன்னா டே பை டே இட் வில் பி கோ பியாண்ட் தட் லென்த் தாண்டி போயிட்டு இருக்கு. இதை பற்றி யாராவது கருத்து பகிர்ந்துக்க விருப்பம் இல்ல, சோகம் அப்படின்ற வார்த்தை விழுதா? காதுல விழுதா? கேக்குதா? சோகம் என்ற வார்த்தை சுகம் என்பதும் அதிலே அடங்கி இருக்கு. அதாவது நாம சோகம் என்ற வார்த்தையில சுகமும் அடங்கி இருக்கு. அதாவது ஒருவரை புரிந்து கொள்வதற்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறது சில நேரங்கள்ல. அதே நேரத்துல நம்ம மனதை நம்ம போட்டு ரொம்ப பிழிந்து இது நடந்து விட்டது அப்படின்றதுனால இதை கடந்து போறதற்கு நம்ம முயற்சிப்பதில்லை, அதற்கு மனமும் இடம் கொடுப்பதில்லை. அப்படி இடம் கொடுக்காத நேரத்துல நாம் நம்மளோட அதை பயணிக்கும் போது நம்ம வாழ்க்கை பயணத்துல அது சுகம் என்ற வார்த்தை சோகமாக மாறுகிறது. இப்போ ஒருத்தருடைய மரணம் என்பது நிச்சயிக்கப்பட்டது. நாம் என்றைக்கு விவாகம் செய்கிறோமோ என்றால் அன்றையிலிருந்து ஒரு முடிவுக்கு வருகிறோம். நம்ம இது ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி, கான்ட்ராக்ட் பிட்வீன் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஃபார் எ பீரியட் ஆஃப் 30 years, 35 years, 40 years, 50 years. ஒருவருக்கு ஒருவர் மனதை நம்ம பகிர்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இன்ப துன்பங்களை பகிர்ந்து கொண்டு நம்முடைய இல்லற வாழ்க்கையில நம்ம நன்றாக இருக்க வேண்டும் என்று நாம் காலெடுத்து வைக்கும் நேரத்துல நம்ம சுகமாக இருக்கிறோம். அதே 2 வருடங்கள் ஆகி 3 வருடங்கள் ஆகி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாத நேரத்தில் அந்த சுகமே நமக்கு சோகமாக மாறுகிறது. ஏனென்றால் புரிந்து கொள்வதில்லை, அறிந்து கொள்வதில்லை. இல்லற வாழ்க்கை என்பது என்ன, நாம் எதற்காக இந்த இல்லற வாழ்க்கையில் ஒரு கணவனும் ஒரு மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்தோம். அப்படி ஒன்றாக சேர்ந்தால் இது எதற்காக நிர்ணயிக்கப்பட்டது? அப்போ நம்ம கர்ம வினையிலோ இல்ல இறைவனால் நிர்ணயிக்கப்பட்ட இந்த வாழ்க்கை தொடர வேண்டும் என்பதற்காக நாம் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லை. புரிதல் என்பது நீங்க சொன்னது உண்மைதான். சாரி, குறிப்பிட்டதுக்கு மன்னிக்கணும். போன வாரம் ஒரு சகோதரி பேசினாங்க. இந்த வீடியோ அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. கவுன்சிலிங்ல இருக்காங்க, யூஎஸ்ல செட்டில்டா இருக்காங்க, 48 வயசு. அவர் சொல்றாங்க, இப்போ கடந்த ஒரு 1 year தான் என் ஹஸ்பண்டை பத்தி எனக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. என்ன மேடம் நீங்க இவ்வளவு கிராஸ் பண்ணி வந்துட்டீங்க, இப்பதான் டெய்லி பாக்குறேன், டெய்லி பேசுறேன், அப்புறம் இப்பதான் புரியுதுன்னா அது எனக்கு புரியலையே அப்படின்னா. அப்புறம் சொல்றாங்க, நான் லவ் பண்ணும்போது இதுல லவ் வேற இருக்குது, அது எப்ப ஆரம்பிச்சீங்கன்னா நான் 10th standard படிக்கும் போதே இல்லை, 10thலயே ஆரம்பிச்சுன்னு பிறக்கும் போதே லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. 48 வருஷம் கிராஸ் ஆயிருக்கு, இன்னும் புரிஞ்சுக்கலன்னா அது எப்படிப்பாங்க? இல்ல, அப்பதான் அவங்க சொல்றாங்க, ஒவ்வொருடம் இருந்து கற்றுக்கொள்ளுதல்ங்கிறது என்னை பொறுத்தவரை வித்தியாசமா இருக்கு. அப்போ நம்ம டெய்லி பாக்குறோம், பேசுறோம் அப்படிங்கிறது புரிதல் இல்லை. அப்போ ஒருவர் இந்த விஷயத்த சொன்னா அவங்க என்ன டிசைட் பண்ணுவாங்க? சப்போஸ் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், இல்ல கோயிலுக்கு போறோம். இந்த கோயிலுக்கு போறோம் அப்படிங்கும்போது ஹஸ்பண்ட் சொன்னா அவர் என்ன நினைப்பார் அப்படிங்கிறது, அவர் இல்லாத போது அவர் என்ன நினைப்பார் அப்படிங்கிற புரிதல் இருக்கு இல்லையா, அதுதான் அவரை பற்றியான புரிதல். ஒரு வைஃப் இருக்காங்கன்னா, வைக்கப்பட்டு இருக்காங்க, இந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அவரை பற்றி தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். ஸோ ஒருவருக்கு புரிதல், அதுதான் பார்வை என்று கண்ணதாசன் சொல்ற மாதிரி, ஒரு பார்வையில ரியல் ஹஸ்பண்ட் வைஃப் should enough for that reaction. அந்த ரியாக்டிவ் பார்வையில பேஸ் ரியாக்ஷனே போதும். பேஸ் இஸ் தி இண்டெக்ஸ் ஆஃப் த மைண்ட். பார்க்கும்பொழுது அவங்க இப்படிதான் சொல்றாங்க. ரொம்ப பேர் டென்ஷன் தான் பார்ப்பாங்க, ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்டுக்கு வித்தியாசமா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த புரிதலாவது இருக்கும், தெரியுது அவருக்கு ஒத்து வரல போல இருக்கு அப்படின்னு
ரொம்ப பேர் மனைவி கடந்து போறது, இவர் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் இருக்க போறாரு, இது என்னது கேள்வி வேற கேட்டு நம்ம நடத்துறது நடக்கும் அப்படிங்கிறதும் இருக்குது. ஓகே, வேற யாராவது சொல்றது இல்ல? ஆரா ஆனந்த் அவர்களே காசியிலிருந்து நமக்காக அங்கே பிரேயர் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆரா ஆனந்த் அவர்களே, அண்ணன். இல்ல நீங்க மியூட்ல அடுத்தது பாயிண்ட். ஐயா நீங்க சொன்ன மாதிரி எதை பேசினாலும் முதல்ல சோகத்தை தான் சொல்ல வேண்டியது இருக்கு. சந்தோஷம் முன்னாடி சொல்ல முடியல. காரணம் என்னன்னா சோகம் 90%, சந்தோஷம் 10%. இது வரைக்கும் அப்படித்தான் வாழ்க்கை போயிட்டு இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையும் அப்படித்தான். என்னுடைய சோகம்ங்கிறது என்னுடைய பாலிய வயதுல என் தந்தை இழந்து, என் தந்தைக்கு நான் கடைப்பிள்ளை, என் குடும்பத்துல நான் கொல்லி வச்சது 8 வயசுல. அப்போ எனக்கு என்ன ஒரு தாக்கம் கேட்டேன், இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு புரியாத புதிர். நான் வெள்ளிக்கிழமை பிறந்தவன், 17வது தேதியில பிறந்தவன், அதுவும் 8. நான் அப்பாவுக்கு கொல்லி வச்சது 8. அப்போ நான் என்ன நினைச்சேன், இன்னைக்கு வரைக்கும் எனக்கு ஒரு புரியாத புதிர் என்னன்னு கேட்டா, நான் பிறந்தனாலதான் எங்க அப்பா இந்த வயசுல இறந்தாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அகால மரணம், லைன்மேனா இருந்தாரு, கம்பத்துல இருந்து விழுந்துட்டார். விழுந்து இறந்த ஒரு 3 நாள் இருந்து ரொம்ப அவதிப்பட்டு இறக்குறாரு. அப்ப அவர் கண்ணு உயிர் பிரியும் போது நான் பக்கத்துல இருக்கேன். இந்த 2 கண்கள் சுத்தி பெருசா அப்படி வெளியே உள்ள ஆஃப் ஆகுது. ஆஃப் ஆகும்போது அவருடைய உயிர் ஜீவன் போகுது. நான் சின்ன வயசு, எனக்கு விவரம் ரொம்ப கம்மி தான். இருந்தாலும் நினைவுகள் இன்னைக்கு வரைக்கும் எல்லா செகண்டும் ஒரு தந்தையோ ஒரு இறப்போ பார்க்கும்போது என்னை நீ பாதிச்சுட்ட. என் கண்ணீர் கொண்டுதான் இருக்கிறேன். இது மிகப்பெரிய சோகம். உண்மைதான். எல்லாரும் உங்களுக்கு மறக்க முடியாதது அப்படின்னா சோகமா தான் இருக்குது. ஸோ பிறவி அப்படிங்கிறத பொறுத்தும் நம்ம கர்மா பற்றி சொல்வதனால சொல்ல வேண்டியது இருக்குது. ஒருவருடைய பிறவி எப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் அவர்களுடைய வாழ்க்கையில், அனுபவத்தில், அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், சோகம், மகிழ்ச்சி, இது எல்லாமே வச்சு அதுக்கு தகுந்த மாதிரிதான் கர்மா போடுறது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு யார் உதவி செய்தார்கள் என்பதை பொறுப்பு அப்பவும் எகேன்ஸ்டா இருக்கிறவங்களுக்கான ஒரு போர்ஷன்ஸ். இந்த பிறவி பயன் தொடர்கிறது அப்படிங்கிறது அதை பொறுத்து தான். அதனாலதான் மகான்கள் எல்லாரும் சொல்றது விருப்பு வெறுப்பற்ற நிலை, சோகமாவும் எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த ஆழமா கடைசியிலேயே தொடர்ச்சியா போயிட்டு. அதை விட இன்னும் ஒரு வைஷாலி மேடம், அடுத்தது நீங்க பேசுங்க. அப்போ இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, கடவுள் அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கடல் அப்படின்னு நாம சொல்றோம். கர்ம ரீதியாகவும் சயின்டிபிக் ரீதியாகவும் இதை பற்றி யாராவது பதில் சொல்ல முடியும்? அருள் பெரும் ஜோதி அப்படிங்கிறதுல என்ன சயின்ஸ் இருக்கு? தனிப்பெரும் கடல் அப்படிங்கிறதுல என்ன சயின்ஸ் இருக்கு? வீட்டை சுத்தி அது பாத்தீங்கன்னா ரொம்ப டெரரா இருக்கும். அந்த டெரரா இருக்கிறது நம்மளுக்குள்ள காவலுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அது நம்ம வீட்டை ரொம்ப சுத்திக்கிட்டு இருக்கும். அது வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம். ஆனா அது வீட்டுக்குள் வெளியில உள்ள பெண்களே வெளியே இது பண்ணும். பெண்ணாய் என்னன்னா வீட்டுக்குள்ள செல்வ நிலையை தக்க வைக்கிறதுக்கு போராடும். பெண்ணாய்களை நிறைய பேர் வளர்க்க மாட்டாங்க. பெண்ணாயும் வளர்க்கணும். பெண்ணாயை வளர்க்கிறவங்களுக்கு ரொம்ப மிகப்பெரிய இது அந்த வீட்டு பெண்கள் சமநிலைப்படுத்தப்படுவார்கள். அந்த பெண் ஒரு குழந்தை, அந்த நாய் குழந்தை உண்டாக வச்சு அதுக்கு பாருங்க. யார் மேடம் இது? பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். கட் ஆயிடுச்சு. நாய் வளர்ப்பை பற்றி சொல்லுங்க. ஓகே, நம்ம அருள் பெருஞ்சோதி தனிப்பெரும் கடல்னு சொல்றோம் இல்லையா? தமிழர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு வார்த்தையும் மிகப்பெரிய அறிவியல் சார்ந்ததாகும். ஆன்மீகத்துல முழுமையாக அறிவியலோடு இருந்திருக்கிறதா இருக்கு. அருள் பெரும் ஜோதி அப்படிங்கிறதுக்கான கருத்து இல்லைன்னா உங்களுடைய அந்த மறக்க முடியாத சம்பவம் அப்படிங்கிறத பத்தி சொல்றேன். யுவனப்பிரியா மேடம். சார் குட் மார்னிங் சார். சார் அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிறதுல என்னோட கருத்து எல்லாமே ஒரே ஒரு தீபத்துக்குள்ள அடக்கம், வள்ளலார் வழியில. உங்களுடைய
மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிருக்கோம். மறக்க முடியாத மகிழ்ச்சினா சார் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி வந்து நான் டாக்டரேட் வாங்கிட்டு நான் திரும்ப அடுத்த நாள் காலேஜ் போகும்போது ஒவ்வொருத்தரும் அதை தன்னோட சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணாங்க சார். அதை நான் அன்னைக்கு உணர்ந்தேன் சார். சோகம்னா அது நிறைய இருக்கா, கம்மியா இருக்கா? சார் சோகங்கள் கம்மிதாங்க சார். சோகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது என்னை வளர்த்துன பாட்டி இறந்தப்ப நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அதுதான் சார் என்னோட பெரிய சோகம். இளங்கோவன் சார், ஜே இளங்கோவன் சார். ஜே இளங்கோவன் சார் இதுல இருக்கிற ஏஆர் பலரையும் நான் பேசியிருக்கேன், எல்லாருமே ஞாபகம். அதுல ஜே இளங்கோவன் சார் வந்து அக்குபஞ்சர் டாக்டர், ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கிறேன். அவரு தன்கிட்ட வர்ற பேஷண்ட்ஸ்ல மேக்சிமம் அவர் கியூர் பண்ண முடிஞ்சா கியூர் பண்ணிட்டு எல்லாருமே இங்க ரெஃபர் பண்றாரு. நேத்திக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசினாங்க, ஒரு மேடம். அதெல்லாம் பேசிட்டு நிறைய பிரச்சனைக்கு சொன்னாங்க. சரி, உங்களுக்கு ரெஃபர் பண்ணது யாருன்னா இது மாதிரி டாக்டர் இளங்கோவன். ஓகே, அவர் எப்படி உங்களுக்கு தெரியும்? அப்ப சொன்னாங்க. எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவர் என்னுடைய சகோதரர், கூட பிறந்த சகோதரர். இது முதல்ல சொல்ல வேண்டியதானம்மா அப்படின்னு சொன்னேன். இல்ல அவர் சொன்னாரு, இந்த பேர் சொல்ல வேண்டாம், ஏன்னா நான் ஒரு டாக்டரா இருக்கேன், அவர் என்கிட்ட சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் நான் போய் எல்லாத்துக்கும் என்னுடைய சகோதரியோட பிரச்சனையை சரி பண்ணி சொல்லக்கூடாது, சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இருந்தாலும் சொல்றேன், கூட பிறந்தவர். அவர் வந்து ரொம்ப நல்ல பர்சன், நல்ல அப்பாவோட மிச்சிறந்த பாடவர், எங்களுக்கு எது வேணாலும் செய்யக்கூடிய. அதாவது அவருடைய இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்முடைய செஷன் அப்படிங்கிறது உங்களுடைய வழிகளையும் உங்களுடைய வார்த்தைகளையும் தொகுத்து அதற்கான தீர்வாகத்தான் இது எடுத்து செல்லப்படுகிறது. ஐயா வணக்கம். ஒரு நிமிஷம், நீங்க யாரு? பாலசுப்ரமணியன் பேசுறேன் ஐயா. சொல்லுங்க. இந்த அருட்பெருஞ்சோதிங்கிறது ஐயா, இந்த உலகம் செல்களால தான் நிரப்பப்பட்டிருக்குது, கடல்ங்கிற மாதிரி ஐயா நினைச்சுக்கிறேன் ஐயா. அந்த ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்குயா, அதுதான் நம்ம உடலுக்குள்ள. அதுதான் வள்ளலார் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணைன்னு அதை சொல்றாரு. நம்ம உடல்ல அந்த செல் தத்துவத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செல்லுலயும் உள்ளார ஒரு நெருப்பு மாதிரி எரிஞ்சிட்டு இருக்கு. அது இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்பு ஹீட்டு இருக்கிற வரைக்கும் தான் உயிர் இருக்கும். அது போயிடுச்சுன்னா உயிர் போன மாதிரி தான், அந்த சூடு இருக்கிற வரைக்கும் தான். அதுதான் சொல்றேன். அந்த விளக்கேத்தி வச்சு நம்ம அது பண்ணும்போது அதுல இருந்து நமக்கு சக்தி எடுத்துக்குதுயா. நன்றிங்க, வாழ்க வளமுடன். ரொம்ப சூப்பரான மெசேஜ். கரெக்ட். அதாவது அருட்பெருஞ்சோதியின் அருள் அந்த ஒரு செல்லுலையும் அந்த அதாவது 75 to 80% வாட்டர், அதுல மிதமான சூடு இருக்குது. அந்த சூடு வெப்பம் தான் அதை இயக்குகிறது. அதாவது அந்த பிரம்மாண்டம் மிகப்பெரிய பேரொழியாக இறைவன் இருக்கிறார். அந்த இறைவனுடைய ஒரு துகளாக ஒவ்வொரு செல்லிலும் அந்த வெப்பம், அந்த ஒளி இருக்கிறது. நீங்க அதை பார்க்கணும்னா இதை தொடர்ந்து இதோடு உறவாடுங்கள். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். கடவுள் ஆக பார்க்க வேண்டாம், ஒவ்வொரு உனக்கு முன்னால் இருக்கின்றும் ஒவ்வொரு பொருள்களில் இருக்கும், ஒவ்வொரு செல்களில் இருந்து நீ கடவுளை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் எதிர்பார்த்தது, நான் சொல்லணும்னு நினைச்சது அவர் சொல்றது எதார்த்தமான, அவர் தான் சொன்னார் உண்மை. அவருடைய அனுபவத்தின் மிகப்பெரிய வார்த்தையாக அதை நான் பார்க்கிறேன். ரொம்ப நன்றிங்க. அருள் பெரும் சோதி அப்படிங்கிறதுடைய இருக்கக்கூடிய சயின்ஸ் பர்டிகுலரா நான் பார்க்கக்கூடியது ஒவ்வொரு வார்த்தையும் இந்த ஆன்மீகம் அப்படிங்கிறத, ஆன்மீகத்தையும் தாண்டி தமிழர்கள் ஆன்மீகத்தை வாழ்வியல் முறையாக எடுத்து சென்றார்கள். வாழ்வியல் முறைதான், தமிழர்களுடைய வாழ்வியல் முறைதான் ஆன்மீகம். அவர்கள் ஆன்மீகத்திற்கென்று தனியான அடையாளத்தை வைத்துக் கொள்ளவில்லை. நான் மீண்டும் தெளிவாக பல இடங்களில் குறிப்பிட்டிருக்கோம், ஆன்மீகம் என்பது அடையாளமற்று இருக்க வேண்டும். நான் இது திரும்ப போட்டிருக்கேன் அப்படிங்கிறது, இந்த ஒரு அடையாளத்தால் தன் மத ரீதியாக அடையாளப்படுத்தி கொள்வது. நான் தொப்பி போட்டிருக்கேன், நான் முஸ்லீம் என்று அடையாளத்தால் அடையாளப்படுத்தி கொள்வதோ, அல்லது நான் சிலுவை அணிந்திருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு அடையாளப்படுத்துவதல்ல. எந்த அடையாளமும் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்கின்ற விதத்தில் மற்றவர்கள் உங்களை சொல்ல வேண்டும். மிகச்சிறந்த மனிதனின் ஒரு மனிதராக இருக்கிறார், இவர் கடவுளுக்கு சமமானவர் என்று உங்கள் நடத்தையில் பார்த்து மற்றவர்கள் சொல்கின்ற போதுதான்
நீங்கள் கடவுளை வழிபடுவதற்கு தகுதியானவர்களாக இருக்கிறீர்கள். இதைத்தான் நான் சுருக்கமா சொல்றது. ஆன்மீகம் என்பது அடையாளமற்றது. அடையாளமற்று இருப்பதே ஆன்மீகம். என்னிடத்தில் தன்னை வந்து அடையாளத்தின் மூலமாக கூட வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது சித்தர்கள் மூலமாக நான் கற்றுக்கொண்டது. இந்த இடத்துல அருள் பெரும் ஜோதி அப்படிங்கிறத நான் என்ன சொல்றேன், நாம் புரிஞ்சு கொண்டது அப்படின்னு அருள், அதாவது தனக்கு விருப்பமானவர்கள் தெரிந்தவர்களோடு நாம் காட்டுவது பொதுவாக அடிப்படையில் அன்பு. அம்மா அப்பா ரத்த சம்பந்தங்களோடு பாசம் நேசம். பாசம் அது தனக்கு தெரியாத முன்பின் இல்லாதவர்களோடும் உறவு அன்பு காட்டுவதுங்கிறது நேசம். எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுவதற்கு பெயர் அருள். அருள் பெரும் ஜோதி. அந்த அருள் என்பதற்கு சயின்ஸ்ல நான் எடுத்தேன்னு சொன்னாக்க அன்கண்டிஷனல் லவ். எதை பார்த்தாலும் அன்போடு பார்ப்பது, யாரோடு பழகினாலும் அன்போடு பழகுவது, அன்பை முன்னிறுத்தி தன்னுடைய வாழ்வியலில் நடத்தக்கூடியதற்கு பெரு அருள் என்று பொருள். அப்போ அவர் சொல்கின்ற அருள் என்கின்றதுக்கு அன்கண்டிஷனல் லவ். அன்கண்டிஷனல் லவ் அப்படிங்கிறது நான் அடுத்தது நான் பலமுறை அந்த வைப்ரேஷன்ஸும் ஃப்ரீக்குவன்சியும் நான் போட்டிருக்கேன். அதாவது நம்முடைய வார்த்தைகள்ல என்ன வார்த்தைக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி இருக்குது அப்படின்னு நான் போட்டிருக்கேன். பலமுறை அந்த வாட்டர் தெராப்பியோட எக்ஸ்பெரிமெண்ட்டும் கொடுத்துருக்கேன். பெரும்பாலானவர் செஞ்சாங்களான்னு தெரியல. கருணாநிதி சார் வெங்கட் பல பேர் செஞ்சிருக்காங்க, பல பேர் சரி. ஏன்னா நீங்கள் அதை பயன்படுத்துகின்ற பொழுதுதான் உங்களுடைய வார்த்தையினுடைய வலிமையை புரிந்து கொள்ள முடியும், அதில் உள்ள அறிவியலை தெரிந்து கொள்ள முடியுங்கிறதுக்காக சொன்னேன். இந்த இடத்துக்கு நான் திரும்ப நான் முடிஞ்சவனே குரூப்ல ஷேர் பண்ணேன். ஒரு வார்த்தைக்கு என்ன ஃப்ரீக்குவன்சி இருக்கு. அப்போ ஹைலைட் ஃப்ரீக்குவன்சி, உயர்ந்த மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே ஹையா ஃப்ரீக்குவன்சி, ஹைலைட் ஃப்ரீக்குவன்சி. அதுல வந்து அன்கண்டிஷனல் லவ், கிராட்டிடியூட், நன்றி உணர்வு அப்படிங்கிறதும் மன்னித்தல், இந்த கேரக்டர் எல்லாமே ஹை ஃப்ரீக்குவன்சில வரும். மோர் தென் 600. அப்போ அது சயின்ஸ் ஆஃப் அருள். அந்த ஹை ஃப்ரீக்குவன்சில நீங்க இருந்தால், அந்த மனநிலையில் நீங்கள் ஹை ஃப்ரீக்குவன்சி அருள், இந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லில் இருக்கக்கூடிய அந்த வெப்பமானது பெருஞ்சோதியாக மாறும். Can you understand? யாருக்காவது புரியுதா? கொஞ்சம் குழப்பம் இருக்கா? சயின்ஸ் தெளிவாக இருக்கு. நான் திரும்ப சொல்றேன், இது என்னுடைய புரிதல். அருள் என்பது நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மிக அதிகமான அதிர்வெண் கொண்ட நிலை, வார்த்தை. அதை பயன்படுத்துகின்ற போது அருள் என்ற வார்த்தை ஹையர் ஃப்ரீக்குவன்சி 600 ஃப்ரீக்குவன்சிகள் அதை பயன்படுத்துகின்ற போது உடலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்லிலும் இருக்கக்கூடிய அந்த வெப்ப சக்தியானது, வெளிச்ச சக்தியானது, ஒளி ரூபமானது பெரும் ஜோதியாக மாறுகிறது. அப்போ நீயே கடவுளாக மாற முடியும். நீயே கடவுளாக மாறுகின்ற போது கடவுளை நீயே சென்றடைய முடியும். கடவுளை சென்றடைவதற்கான மிக பெரிய வழியை என்ற வார்த்தைகளில் வள்ளலார் சொல்லியிருக்கிறார். அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, அருட்பெரும். அருள் பெரும் ரெண்டா சொல்லல, அருள் பெரும், அருள் பெருஞ்சோதி. அப்போ நீங்கள் அருளோடு இருந்தால் பெருஞ்சோதி ஆகிய இறைவனோடு சென்று கலக்கலாம் அப்படிங்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான மெசேஜ் வள்ளுவர் வந்து 1.25 வரியில சொல்லியிருக்காரு. அதை 2 வார்த்தையில வள்ளலார் சொல்றாரு. இறைவனை அடைவதற்கான மிகப்பெரிய வழிங்கிறது அருள் பெருஞ்சோதி. இது என்னுடைய புரிதல். தனிப்பெரும் கடல், அது என்ன தனிப்பெரும் கடல்? எல்லையற்றது. சொல்லுங்க. எல்லையற்றது. எல்லையற்றது. யாருக்கும் கடல்ங்கிறது அதான், கடல்ன்றது அந்த செல்லை தான் சொல்றது. ஒவ்வொரு அணுவும் அந்த கடல் மாதிரி பிரபஞ்சத்துல விரிஞ்சு இருக்குது. ஒவ்வொரு அணுவும் ஒன்னோட ஒண்ணு கனெக்டிவிட்டி இருக்குயா. நீங்க சொன்னீங்கல்ல, அதுல ஃப்ரீக்வன்சி இதாகும் போது அது அலை வழியா, அப்படிதான் செல்போன் டவர்லாம் அப்படித்தான் அது வேலை செய்யுது. அதுதான் ஃப்ரீக்வன்சின்றான். ஒவ்வொருக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கியா, அதுதான் தெய்வம்ன்றாங்க. ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சியை ஹீல் பண்ணும்போது அது நமக்கு ஆக்டிவேட் ஆகுது. நன்றிங்க, வணக்கம். வேற யாராவது? ஏன் தனிப்பெரும் கடல்? தனிப்பெரும் சார் மணிக்கணும். ஐயா மணிக்கணும். வாய்ஸ் கிளியராவே இல்ல சார். இது வரைக்கும் கிளியரா இல்ல, இப்ப மட்டும் தான் கிளியரா இருக்கு? இல்ல சார், அப்பத்துல கொஞ்சம் கிளியரா இல்ல சார். மத்தவங்களுக்கு கிளியரா இருக்கா? எனக்கு கரெக்டா பண்ணிச்சு. கொஞ்சம் விட்டு விட்டு தான் வருது உங்களோட வாய்ஸ். அப்ப
சரியாதான் வருது உங்களுக்கு. சரியாதான் இருக்கா? சரியாதான் சரி. இருக்கு. குறையும் குறையும் கம்மியா இருக்கு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி குறையும் அது. அவங்களுக்கு யாருக்கு கேட்கலையோ அவங்களுக்கு நெட்வொர்க் ஆகும். ஏன்னா இங்க நான் நேற்றுக்கு செக் பண்ண, நேற்றுக்கு சம் ப்ராப்ளம் இருந்துச்சு. நெட்வொர்க் கரெக்டா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கரெக்டா காட்டுது. வேற யாராவது தனிப்பெரும் கடல் சார் அப்படிங்கிறதுக்கான சார் ஐயா, வணக்கம். தனிப்பெரும் கடலுங்கிறதுங்கய்யா, ஆன்மீகம்ங்கிறது ஒரு தனி கடல். அது முங்க முங்க போயிட்டே இருக்கும். ஓகே, அதைத்தான் தனிப்பெரும் கடல்னு சொல்றாங்கன்னு என்னுடைய தாக்கம். நன்றி சார். சார் வணக்கம். முத்து நான் பால்ராஜ் நான் கொஞ்சம் விளக்கம் சொல்லலாம் நினைக்கிறேன் சார். சொல்லுங்க. வணக்கம். இல்லை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்னு தான் சொல்றாங்க. நீங்க கடல் சொல்றீங்க, அதான் எனக்கு விளக்கமா தெரியல. தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கடல் சொல்லுவாங்க, தனிப்பெரும் கருணை. நன்றி. ஓகே. அது கருணைன்னு சொல்லுவது கருணைன்னு எடுத்து தனிப்பெரும் கடல். ஓகே. என்னோட புரிதல்ல வந்து இந்த அருள் என்பது கடவுளின் கருணை மற்றும் ஞானம்னு சொல்றாங்க. அப்புறம் அது பெருஞ்சோதி என்பது வந்து பேரொளி அல்லது மகத்தான ஒளி. இது கடவுளின் இயல்பை குறிக்கிறது. அதாவது அவர் கருணை மற்றும் ஒளியால் நிறைந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் தனிப்பெரும் கருணை என்பது வந்து தனித்துவமான எல்லையற்ற கருணை அல்லது பேர் இயக்கம். இது கடவுளின் உயர்ந்த கருணையை குறிக்கிறது. இது அனைவருக்கும் பொதுவானது மற்றும் வரம்பு இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா வள்ளலாருடைய அந்த மந்திரத்தின் மூலமாக என்ன சொல்றாங்கன்னா, எல்லா கடவுள் வழிபாடு மட்டும் பத்தாது, எல்லா உயிர்களிடத்திலும் நாம் அன்பு காட்ட வேண்டும். அதான் ஐயா சொன்ன மாதிரி வேறுபாடு இருக்கக்கூடாது. அதனாலதான் அந்த ஆன்மீக ஒருமைப்பாடை வந்து அவர் வலியுறுத்தினாருன்னு நினைக்கிறேன். நன்றி. ஏற்கனவே நீங்க இந்த வள்ளலார் வழியில வந்து மகிழ்ச்சி. தனிப்பெரும் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்றாங்க. தனிப்பெரும் கருணை, தனிப்பெரும் கடல் அப்படின்னு தனி ஏன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இறைவன் என்பது இப்ப நாம சொல்றோம் இல்லையா, அது எல்லாருக்கும் பொதுவானவராக இருந்தாலும் நீ தனிப்பட்ட முறையில் அவரை கொண்டாட முடியும். தனிப்பெரும் கருணை, நீ உங்களுக்கு கருணை இருந்தால் உனக்கு அவர் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு முன்னாடி செல்போன் இருக்குன்னா அந்த செல்போனை கடவுளா வச்சுக்கலாம். ரொம்ப பேர் செல்போன், ரொம்ப பேருக்கு செல்போன் தான் கடவுளாவே இருக்கிறது. ஆனால் எதிலும் இறைவனை பார்க்கிறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு செல்லிலும் இறைவன் இருக்கிறார். அந்த கருணை உள்ளத்தோடு நீங்கள் இருக்கின்ற பொழுதுதான், பார்க்கின்ற பொழுதுதான் கடவுள் உங்களுக்கு கருணையாக காட்டுறது. ஒவ்வொரு செல்லிலும், ஒவ்வொரு உயிரிலும், உயிரும் உயிர் இல்லாதவற்றிலும் நீங்கள் இறைவனை காணுகின்ற பொழுதுதான், கருணை உள்ளத்தோடு அணுகுகின்ற பொழுதுதான் இறைவனை அதில் காணலாம் அப்படிங்கிறதா அவருடைய. ஓகே, இதை தாண்டி நம்ம சொல்லிட்டு இருக்கிற செஷன்ல உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய சோகம், துக்கம், இதுல ரெண்டுத்துல அதிகமாக இன்னொரு கேள்வி, ஏன் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியான விஷயம் எவ்வளவு இருக்கும்போது ஏன் சோகமா வந்து அதிகமா பதிவாகும்? சுப்பிரமணியன் சார், நீங்க சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் நமக்கு டே டு லைஃப்ல நடக்குது, ஆனா சோகம் மட்டுமே ஏன் பதிஞ்சிருக்கு? மகிழ்ச்சிங்கிறது அந்த அளவுக்கு இல்லையே. ஐயா, இதுக்கு என்னோட கருத்து வந்து அடுத்தவங்களை மகிழ்ச்சி பண்ணும்போது நமக்கு மகிழ்ச்சி வரும். அது மட்டும். ஏன்னா நேத்து ஐயா இந்த ஏழைகளுக்கெல்லாம் உணவளிக்கும் போது எனக்கு பசியே இல்லை. அப்பன்னா எல்லா உயிரும் என் உயிர் மாரிக்கு நினைக்கணும்னு தான் சொல்றாரு வள்ளலார். அப்ப அடுத்தவங்களுக்கு ஒண்ணு செய்யறது அது நமக்கானதுன்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன். நன்றி, வாழ்க வளமுடன். நல்ல ஆழ்ந்த அனுபவம், நன்றி சார். வேற யாராவது? சோகம் இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது, ஆனா சோகம் மட்டுமே ஒருத்தருக்கு அதிகமா பதிவாகிறதுக்கு காரணம்? இந்த பதிவுங்கிறது என்ன, எண்ணம் சொல் செயல் தானே ஐயா. ஆமா, அந்த அதுல நம்ம எண்ணத்துக்கும் அதாவது வார்த்தைகளுக்கும் அந்த செயல் வந்து நம்ம மாத்தி செய்யும் போது அது பதிவுகளா நமக்கு பதிவாகுது மூளையில. அது அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைடு இதாகுது, ரைட் சைடு பிரெயின்ல பதிவாகுது. அது வந்து லெஃப்ட் லெக் எல்லாருக்கும் நிறைய வலிக்கும், எனக்கு கூட இருக்கும். அப்பதான் நம்ம வந்து செயல்படுற வந்து வித்தியாசமா இருக்குன்னு. இத வந்து ஒரு தியானத்துல என்ன சொல்றாங்க, உச்சி தலையை தொட்டு பாருங்க, அங்க வந்து குளிர்ச்சியா இருக்கணும். அதுல ஏதாவது நெகட்டிவிட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ செயல்ல வேறுபட்டு இருக்கோம், அதை வந்து சரி வச்சு செய்யணும் அப்படின்றாங்க. பிசிக்கலா என்ன சொல்றதுன்னா, தலை எப்போதும் குளிர்ச்சியா இருக்கணும், கால் எப்போதும் சூடா இருக்கணும். ஆப்போசிட்டா மாறினா அடுத்த கட்டத்துக்கு ரெடி ஆகிட்டோம்னா இருக்கும். அதனாலதான் காலை வந்து தேய்ச்சி போவாங்க. காலை தீட்டுன்னா மேட்ரு ஓவர் அப்படிங்கிறது. தலை சூடானா அதுக்கு ஆபீஸ்ல கொதிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது,
இளஞ்சூடு தலையில இருக்கும். கால் சூடா இருக்கும், தலை வந்து கூலிங்கா இருக்கும். ரொம்ப பேர் இது ஆபீஸ்ல டென்ஷனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தலையை தொட்டு பார்த்தா சூடா இருக்கும். அவங்க சூடு பிடிச்சி போயிடுச்சாங்கன்னா தலையில சூடு ஏறினா கத்த ஆரம்பிச்சிடும். அதனாலதான் தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறதே தலை, அதாவது தமிழ் சொல்லுங்கிறது மிக அற்புதமானது. நம்ம எல்லாம் காலையில குளிக்கிறோம் இல்லையா, அந்த குளிக்கிறோங்கிறதே தப்பு. தமிழ்ல சொல்ற குளிர்வித்தல் அப்படிங்கிறது தான் பொருள். குளிர்வித்தல் தான் நாங்க குளிக்கிறோம் அப்படிங்கிறோம். குளிர்வித்தல் உடலை குளிர்விக்க வேண்டும். ஏன்னா இரவு முழுவதும் நம்முடைய உடம்பானது தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. செல்கள் தன்னைத்தானே புதுப்பிக்கிறது. கழிவுகளை வெளியேற்றுகின்ற பொழுது உடலில் சூடு அதிகமாகும். அந்த வெப்பம் அதிகமாக இருக்கும் பொழுது உடல் கழிவை முதலில் அகற்றிய பிறகு அந்த வெப்பத்தை வெளியேற்ற வேண்டும். வெளியில வெப்பத்தை நம்ம வெளியேற்ற வேண்டும். அதனாலதான் குளிர்விக்க வேண்டும், உடலை குளிர்விக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப குளிக்கும் போது எடுத்த உடனே தலையில தண்ணி ஊற்றக்கூடாது. ஏன்னா டக்குன்னு தண்ணி ஊற்றினா அந்த ஹீட் வந்து டிப்ரெஷன்ஸ் ஆகும், அப்படியே உடம்புக்குள்ளேயே இறங்கும். அதனாலதான் குளிக்கும்போது காலையில இருந்து தண்ணி ஊற்றும், காலையில இருந்து அதனாலதான் குளத்துல குளிக்கிறது படிப்படியா இறங்கும்போது காது வழியா அந்த ஹீட் வந்து ரிலீஸ் ஆகும். படிப்படியா அப்படி குளிக்கிறதுக்கு குளத்துக்கு போங்க, ஏரிக்கு போங்க, அடிப்படையில் காரணம் காலையில இருந்து கொண்டுட்டு வரும் அப்படிங்கிற விஷயத்துல தான். அப்படி குளிக்கும் பொழுது உடல் சூடு முழுமையாக இருக்கும். பெரும்பாலும் குளிக்கிறதுல ரொம்ப ஆப்டானது இளம் சூடோட தண்ணி குளிக்கணும்னு சித்தர்கள் சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா குளிர்வித்த தண்ணி சுட அப்படி குளிக்கிறது. சூழ்நிலை பொறுத்து குளிர் காலத்துல போது அப்படி குளிச்சா குளிக்க முடியும். சொல்றதுக்கு எல்லாம் இதுல வந்து தனிப்பெரும் கடல்னு நான் மென்ஷனுக்கு காரணம், தனிப்பெரும் கருணையை தனிப்பெரும் கடலா மென்ஷன் பண்ணதுக்கு காரணம் இந்த உலகில் அந்த செல் அப்படிங்கிறதுனால அதை நான் கம்பேரிட்டிவ் பண்ணேன். 70 to 80% ஒவ்வொரு செல்லிலும் தண்ணீர் இருக்கிறது. இந்த பூமியினுடைய ஒட்டுமொத்த பிசிக்கல் கேரக்டரை ஒரு செல்லுல வச்சிருக்காரு இது. அப்போ 70 to 75% காமனா சொல்லுங்க. அப்போ 75% வாட்டர், 25% சாலிட். அப்போ ஒரு பூமி எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் செல் இருக்குது. அதை விடவும் அதுல சோடியம் குளோரைடு, உப்பு ஏன் இருக்கிறது? உப்பு அதிகமா இருக்குல்ல. ஏன் கடவுள் படைக்கும் போதே அதை சுவீட்டா படைச்சிருந்தா என்ன? நம்ம இப்படி யோசிக்கலாம்ல, நம்ம தானே யோசிக்கிறோம். கொஞ்சம் சுவீட்டா இருந்தா கொஞ்சம் மட்டும் நீ குடிச்சுக்கலாம் இல்லையா, இல்ல வேற டேஸ்டா படைச்சிருக்கலாம். ஏன் வந்து கடல் ஏன் உப்பு நீராக இருக்கிறது? கடல் உப்புக்கு எல்லாம் காரணம் ஏன் உப்பா இருக்குது அப்படிங்கிறதுக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? வேற ஆன்மீக ரீதியாக இல்ல சயின்ஸ் ரீதியாக கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது? என்னையா கேள்வி, கடல் நீர் உப்பாயா இருக்குது? ஐன்ஸ்டீன் கேட்ட மாதிரி ஐன்ஸ்டீன் வந்து அந்த ஸ்கூல் காலேஜில லீவ் விட்டாங்க. அப்போ அந்த வைரஸ் பரவி இருக்குது. அப்போ லீவ் விட்டோடனே இவர் போய் தோட்டத்தில் வைக்கும்போது ஆப்பிள் கீழே விழுந்துருது. அப்போ அங்க கிளாஸ்ல இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் டீச்சர்ஸ் எல்லாம் போய் கேட்கிறாரு, இந்த ஆப்பிள் வந்து மேல இருந்து ஏன் கீழே விழுது அப்படின்னு கேட்டிருக்காரு. அவன் சொன்னான், உலகத்துல எல்லா மரத்துக்கும் மேல இருந்து ஏன் கீழே விழும், என்னையா புதுசா யோசிக்கிற அப்படின்னு. இல்ல ஏன் கீழே விழாம மேல போக வேண்டியதானே, இப்படி எல்லாம் யோசிக்காத நீ முதல்ல வீட்டுக்கு கிளம்புனா. அவர் திரும்ப யோசிச்சாரு. அதுக்கப்புறம் தான் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடிச்சாரு. நான் கேட்கிறேன், இந்த கடல் ஏன் உப்பா இருக்கு? என்னுடைய புரிதல் அடிப்படை சொல்றேன். ஏன் உப்புனா சோடியம் குளோரைடு உப்பினுடைய மிகப்பெரிய தன்மை அப்படின்னா இந்த உடலில் இருக்கக்கூடிய அனைத்தையும் சமன் செய்யக்கூடிய மிகப்பெரிய எலிமெண்ட் தனிமமாக இருக்கக்கூடியது சேர்மம் சேர்மம் பிளஸ் குளோரைடு, சோடியம் குளோரைடு, NaCl மைனஸ் சோடியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு சமன் செய்கிறது. அதாவது ஒருவருடைய நெகட்டிவ் எனர்ஜி தாட்ஸ், நெகட்டிவ் எனர்ஜியை கிளன்சிங் பண்ணக்கூடியதுல நம்பர் 1 இருக்கக்கூடியது சோடியம் குளோரைடு. ஸோ இந்த மனிதர்கள் எவ்வளவு, இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, 100 பேர் உங்களுடைய கடந்த கால சம்பவத்தை சொல்லணும்னா 99 வந்து கஷ்டத்தை தான் இருக்கும், ரோகமா தான் இருக்கும். எல்லாமே இருக்கு அப்படின்ட்டு ஏதாவது 1-2 தான் மகிழ்ச்சியா சொல்றோம். அப்போ நம்ம நேரடியா நம்ம பார்த்துக்கிற லைவ்லயே சோகம்தான் முன்னிலையில இருக்கு. ஓட்டு கேட்கணும் போடுவாங்களே தேர்தல், இன்றைய வாக்குப்பதிவில் முன்னணியில் இருப்பது சோகம். தொடர்ந்து வழக்கமாக மகிழ்ச்சி பின்தங்கி கொண்டே இருக்கிறது. அடுத்த சுற்றில் தொடர்ச்சியாக முன்னணியில் இருந்து கொண்டிருக்கிறது சோகம். 3வது சுற்றில், 4வது சுற்றில், கடைசி சுற்றில் சோகமே வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டிக்கலாம் சொன்னா சோகம் தான் வெற்றி பெறுகிறது. இது எல்லாத்துக்குமே காமனா இருக்குது. பிகாஸ் ஆஃப் மனிதர்கள். ஏன் அது பதிவு பண்றேன், டைம் இல்லைங்கிறதா ஏன் சோகமா நமக்கு அது பதிவாகிறது சொல்றேன். சோகத்தை கிளென்சிங் பண்றதுக்கு வாட்டர்
கடல் நீர் இருக்கும் சொல்றேன். இப்ப அவ்வளவு சோகம் இருக்கு இல்லையா? இந்த உலகம் அப்படிங்கிறது யிங் தத்துவத்தின் அடிப்படையில் சோகம் மகிழ்ச்சி இது ரெண்டுமே பேலன்ஸா இருக்கும். அப்படி பேலன்ஸா இருந்தாதான் இந்த வண்டி பூமிங்கிற வண்டி ஓடிட்டு இருக்கும். ஒண்ணு அதிகமாக குறைச்சலா இருந்தா வண்டி வந்து கவுந்துரும். அப்போ நம்முடைய தாட் இவ்வளவு தாட் இருக்கு இல்லையா? இதை வந்து சமன் செய்வதற்காகவும் இந்த கிளென்சிங் செய்வதற்காகவும் தான் சோடியம் குளோரைடு கடல் நீர் உப்பாக இருக்குது. இது சயின்ஸ். இப்ப சப்போஸ் ஏதாவது நெகட்டிவ் நம்மளே வந்து இது வந்து கிறிஸ்டல் வந்து கிளென்சிங் பண்றது சால்ட் தான். அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி எங்கெங்கெல்லாம் அதிகமா இருக்கும் அதுக்கும் சால்ட் தான் வைப்பாங்க. அதே மாதிரி உப்பு நீர்ல தான் குளிக்க சொல்லுவாங்க. நீங்க சித்தாவில் பார்த்தா உப்பு நீர் அதிகமா பண்ணும். உப்பு வந்து உடலில் உள்ள நெகட்டிவ் எனர்ஜி அதே மாதிரி அழுக்குகளை எடுக்கிறது முதல்ல இருக்கிறது தான். ஸோ உப்பு அப்படி உப்பு நீர் என்பது அழுக்கை வெளியேற்றக்கூடியது முதன்மையாக. அப்போ உப்பு அதிகமாக பயன்படுத்துது. அதுல இன்னொரு காமெடி ஞாபகம் திடீர்னு வருது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு சாப்பிட்டதுக்கு பிறகு டிஃபன் சாப்பிட்டதுக்கு காஃபி கொடுக்குறாங்க ஒய்ஃப். ஹஸ்பண்ட் வந்து நான் அந்த கேள்வி கேட்டப்போ அவர் சொன்னாங்க, வந்து கேட்டுல உலகத்திலே பாவப்பட்ட ஜீவன் யாரு அப்படின்னு கேள்வி கேட்டப்போ அந்த அம்மா சொன்னாங்க, என்னோட ஹஸ்பண்ட் தான் ரொம்ப பாவப்பட்ட ஜீவன். பரவாயில்லையே புரிஞ்சுக்கிறீங்களே எப்படிமான்னப்போ நான் காஃபி போட்டு என் ஹஸ்பண்ட் கொடுத்தேன், குடிச்சிட்டு இருந்தாரு, ரொம்ப நல்லா இருக்குனாரு. எப்பயுமே பாராட்டவர் சொல்றாருன்னு சொல்லிட்டு அதே காஃபியை நான் போய் கிச்சன்ல போய் குடிச்சேன், நான் வாயிலே வைக்க முடியல, துப்பிட்டேன். ஏன் என்னன்னா சர்க்கரைக்கு பதிலாக நான் உப்பு போட்டு கொடுத்துட்டேன். ஆனா எங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு சூப்பரா இருக்குங்க. என்னங்க ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா, நான் வந்து சரி பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொன்னப்போ அவர் சொன்னாரா, ஏம்மா இதை நான் சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இல்லம்மா ஏன் உப்பு போட்டேன்னா நான் வந்து எத்தனையோ தடவை எப்படி பண்ணிருக்கேன், உங்க அம்மா எனக்கு கொடுக்கலையா, உப்பு இல்லாம நான் சமைக்கலையா, சர்க்கரை இல்லாம டீ போடலையா, பாலே இல்லாம டீ போடலையா, நான் வந்தப்ப இப்படியா ஊத்தி ஆரம்பிச்சு நான் என்ன செய்யறேன்னு மறந்து போயிடுவேன். அதுக்கு பேசாம குடிச்சிட்டு போயிடலான்னு விட்டுட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ட்விஸ்டா இன்னொன்னு சொன்னார், இந்த காஃபில கண்டிப்பா உப்பு தான் இருக்குன்னு எனக்கு குடிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நான் வந்து இட்லி சாப்பிடும் போது சாம்பார் சாப்பிட்டேன், சாம்பார் இனிச்சிச்சு. அப்பயே நினைச்சேன் நீ சாம்பார்ல சர்க்கரையை போட்டிருக்கேன். அடுத்தது முடிவு பண்ண நிச்சயமா காஃபில உப்பதான் போட்டிருப்பேன். இது எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு, எப்படி இருந்தாலும் ரெண்டு வயிற்றுக்குள்ள தானே போகுது, அதனால விட்டுட்டேன் அப்படின்னு. இப்படி சில விஷயங்களை மகிழ்ச்சியாக எடுத்துக்கிற பொழுது அது வந்து மகிழ்ச்சியாக மாறிடும். ஸோ இந்த சோடியம் குளோரைடு கடல் நீர் உப்பாக இருப்பதற்கு அடிப்படை காரணம் இந்த இருக்க நெகட்டிவிட்டிஸ் எல்லாமே பேலன்ஸ் பண்ணக்கூடியது முக்கியமாக இருக்கக்கூடியது கடல் நீர். கடல் நீர் வந்து நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கக்கூடியதுல முன்னிலையாக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இதுல அடுத்தது உங்களுக்கு இதை பற்றிய கருத்து கீதா மேடம், நீங்க ஏதோ சொல்ல நினைக்கிறீங்களா? ஆமா ஐயா. ஐயா நீங்க கேட்டீங்க எல்லாரும் சோகத்தை முதல்ல சொல்றாங்கன்னு சொல்லி. இது என்னோட சொந்த கருத்து ஐயா. நான் நினைக்கிறேன் ஐயா, எல்லாருமே சோகத்தை தான் ஐயா அடிக்கடி அசை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சந்தோஷத்தை அசை போடுறது வந்து ரொம்ப குறைவு ஐயா. சந்தோஷத்தை எப்பயுமே அசை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா சந்தோஷம் தான் முதல்ல சொல்றதுக்கு நமக்கு வரும் ஐயா. மோஸ்ட் எல்லாருமே வந்து அந்த சோகத்துள்ளுக்கே தான் அவங்களோட எண்ணங்களை கொண்டுகிட்டே போய்கிட்டே இருக்கிறனால தான் ஐயா மக்களும் சோகமா இருக்காங்க, சோகத்தான விஷயத்தையே நினைக்கிறாங்க ஐயா. நன்றி ஐயா. நன்றி. சரி, நான் லேட்டா சொல்லலாம்னு நினைச்சிருக்கேன், மேடம் சொன்னதுனால என்னுடைய கருத்தும் நான் அதை வந்து சயின்ஸா பார்க்குறேன். எதையுமே அப்படிதான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியும் அப்படி என்னுடைய தனிப்பட்ட பொருள் ஒரு விஷயம்னா இது இப்படிதான் அப்படின்னு இருக்கக்கூடாது, அது எப்படி அப்படிங்கிறத சயின்ஸா சொல்லணும் அப்படிங்கிற முயற்சி பண்றேன். அதுல வந்து ஏன் சோகமாக இருக்கு நம்ம அதிகமாக இருக்குன்னா ஒரு விஷயம் நம்ம நல்லது பேசினாலும் கெட்டது சொல்லலாலும் நம்மளை கீழே பிடிச்சி இருக்கிற கேரக்டர் தான் அதிகமா இருக்கும். அப்போ ஃப்ரீக்வன்சில பாத்தீங்கன்னா சோகம், இந்த வெட்கப்படுறது, குற்ற உணர்ச்சி இருக்கிறதுல ரொம்ப மோசமானது குற்ற உணர்ச்சி. எனக்கு தெரிஞ்சு மர்டர் பண்றது இந்த மாதிரி மோசமான சம்பவங்கள் எல்லாமே நடத்துறவங்களும் குற்ற உணர்ச்சியோட தான் பண்ணுவோம், அது பெருசா பண்ண மாட்டோம். ஆனாலும் கூட செய்யறதுக்கு வேற வழி இல்லாம கர்மாங்கத்தை வேற அதை மறந்து செய்யறோம். அப்போ குற்ற உணர்ச்சி, சோகம், கவலை இது எல்லாமே ஃப்ரீக்வன்சி, லோ ஃப்ரீக்வன்சி. அப்போ நம்ம எந்த இடத்துக்கு தான் உயர்வாக இருந்தாலுமே நம்ம அடிக்கடி மனம் இழுத்து செல்வது சோகத்துக்கு தான் இழுத்து செல்லும், மகிழ்ச்சிக்கு பறந்து செல்லாது. ஸோ அடிப்படையில் மனம் என்பது எதுவாக இருந்தாலுமே நம்ம கீழே பிடிச்சிட்டு மேல எடுக்கிறவங்க லிஃப்ட் பண்றவங்க ரொம்ப குறைவானவங்க தான், கீழே பிடிச்சி எடுக்கிறவங்க தான் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சிலையும் இந்த லோ ஃப்ரீக்வன்சி இருக்கும்பொழுது அது கீழ் நோக்கி தான் இருக்கு.
அதனாலதான் என்ன சொல்றதுன்னா, நீங்க யாரை பார்த்தாலும் புன்னகையோடு இருக்கு. நல்லா கவனிச்சீங்க. மதங்கள் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், வாசகங்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கும், ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனால் அதனுடைய அடி ஆழத்தினுடைய கருத்துகள் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நான் பார்த்ததும் வியந்ததும் அதைத்தான். அதை நான் திரும்ப சொல்றேன். நான் வந்து பைபிளை படிச்சாலும், குரானை படிச்சாலும், இந்த பகவத்கீதை படிச்சாலும், அந்த ஒரு முக்கியமான கோர்ஸ் அதுல என்ன சயின்ஸ் இருக்குன்னு அதுல வந்து குரான்ல நபிகள் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அதாவது நீங்கள் யாரையெல்லாம் சந்திக்கிறீர்களோ அவர்களோடு புன்னகையோடு பேசுங்கள் என்றார். புன்னகை அதை விட அதிகமா சொல்றாரு, புன்னகை என்பது ஒரு வகை தர்மம். புன்னகை என்பது தர்மம் சொல்றாரு. ஏன்னா இப்போ சொல்லும் போது சோகத்துல அவங்க பேர் சொல்றாங்க, இது சோகம் மட்டுமே ஒருத்தர் லைஃப்பை டிராவல் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கன்னா டிரைவிங் பண்ணும்போது யார வேணா பாருங்க. நான் சில டைம் டிராஃபிக்ல நிற்கும் போது என்னுடைய ஹேபிட் என்னன்னா, சிக்னல் பார்த்துச்சுன்னா எல்லாரோட பேசும் பார்ப்பேன். பேச பார்த்தேன் ஒரு சோகமான நிகழ்ச்சிக்கு போற கேரக்டர் மாதிரியே தான் இருப்பான். அப்படியே டென்ஷனா இருப்பான், தலை இருப்பாங்க. நோ பிரசன்ட் ஃப்ரீக்வன்சி. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருமே பிரசன்ட்ல இருந்ததே இல்லை. நான் பார்த்து வண்டியை எடுத்துட்டு இருப்பான். அதுவும் இந்த ஒய்ஃபை பேக்ல வச்சுட்டு இருக்கோட நிலைமை இன்னும் கொடுமையா இருக்கும். சீக்கிரம் போய் சேரலாம். ஏற்கனவே வேற ஒரு ப்ராப்ளம் இருக்கு, இது வேற டிராபிக் ப்ராப்ளமா இருக்கு. அவங்க சோகம் இன்னும் டபுளா தெரியும். நீங்க சிம்பிளா இதுக்கப்புறம் போனா ஒரு நிமிஷம் டிராபிக்ல இப்படி பாத்தீங்கன்னா எந்த முகத்திலயுமே மகிழ்ச்சியை நான் பார்த்ததே இல்லை. அப்படியே இறுக்கமான முகத்தோட தான். இப்போ வாழ்க்கைங்கிறதோட பர்பஸே என்ன? வாட் இஸ் த மீன் பை ஆஃப் பர்பஸ் ஆஃப் லிவிங் லைஃப்? வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். யாராவது டக்குன்னு ஒரு வார்த்தை. ஐயா பாலசுப்ரமணியன். பிறவிய முடிக்கிறது தான் நம்ம வாழ்க்கையில சர்ச்சஸ்ன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம நீங்க சொன்னீங்க கணவன் மனைவி இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு விட்டு போன இதைதான் திரும்ப நமக்கு மனைவியா வர்றது, குழந்தையா வர்றது, அப்பா அம்மா வர்றது எல்லாமே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டோம்னா அந்த பிறவியில இருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது தான் இந்த தாட்ல சொல்லுங்க. நன்றிங்க, வாழ்வா. அதுதான் இதுதான் சொல்லும்போது இது மாதிரி கர்மா இருக்குது. அப்புறம் கேட்டேன், ஒய்ஃப் இவ்வளவு டார்ச்சர் பண்றாங்களே, நீங்க இன்னும் வச்சிருக்க ரொம்ப பேர் தான் ஆப்ஷன், செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் போகலாமே அப்படின்னு அந்த முடிவு தான் இருந்தேன். யாராவது ரெண்டாவது ட்ரை பண்ணலான்ட்டு. அப்ப கேட்டு இருக்குன்னு உங்க மேல ஒரு ஆள் வந்து சொன்னாரு, கர்மா கர்மான்னு ஒண்ணு இருக்கு, அது என்ன பண்ணுதுன்னா நீ இப்ப எது வேண்டாம்னு சொல்றியோ அடுத்த பிரிவில் அதுவே திரும்பவும் வரும்னு சொன்னாரு. இப்பவே நமக்கு மாத்த திரும்பவும் அடுத்த பிரிவுல இதே வந்தா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால எப்படியாவது சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிராவல் பண்றேன். ஆட்டோமேட்டிக்கலி அதை மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் அப்படின்னு செய்தி. இன்னொரு குருகுலத்துல ஒருத்தர் சிஷியர் வந்து ரொம்ப நாள் ஒருத்தர் சிஷியனா இருந்தப்போ குரு கிட்ட கேட்டாரு, குருவே ரொம்ப பேர் என்ன சொன்னாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாங்க. சொன்னவன் இங்கே போயிட்டான். இப்ப கல்யாணம் முடிஞ்ச 2-3 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாளும் இருக்க பிரச்சனை டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்கு. எப்பயாவது அடுத்த நாள் குறையுமோ, அடுத்த நாள் குறையும், இருக்க அதிகமாயிட்டு தான் இருக்கு. இதை சரி பண்றதுக்கே ஏதாவது ஒரு வழி இருந்தா சொல்லுங்க குருவே அப்படின்னு கேட்டுருக்காரு. உடனே குரு என்ன சொல்லிருக்காரு, நான் சொல்லுறதை நீ செய்வியா அப்படின்னு. கண்டிப்பா குரு சொன்னா நான் கண்டிப்பா செய்யணும். அப்ப நான் சொல்றது உடனே செய்யும். சரி உடனே சொல்லு, நீங்க 2வது கல்யாணம் பண்ணீங்க. என்ன குரு இப்படி சொல்றீங்க, ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணி பாடுறேன், இன்னொரு கல்யாணம் எப்படி குருவே? அப்புறம் அவர் சொன்னார், ஐடியா கொடுத்தாரு. இப்போ நீங்க வீட்டுக்கு போன உடனே ஒய்ஃபு உங்க கூட போடுறதுக்கு சண்டை போடுறதுக்கு டைம் இருக்கு. இப்ப நீங்க 2வது கல்யாணம் பண்ணீங்கன்னா அவங்க 2 பேரும் சண்டை போடுவாங்க, நீ ஃப்ரீ ஆயிடலாம். ஆனா குரு சொன்னா கரெக்டா 2வது கல்யாணம் 2வது. அப்புறம் ஒரு மாசம் கழிச்சு ராத்திரில வந்து அவர் வந்து சீடர் வந்து எஸ்கேப் ஆகி அங்க ஒரு மண்டபம் வச்சிருப்பாரு. அந்த மண்டபத்துல போய் நைட்ல போய் படுக்கலான்னு அங்க போறாரு. அந்த மண்டபத்தை சத்திரம்னு சொல்லுவாங்க. சத்திரத்துல போய் படுக்க போகும்போது ரொம்ப தூரத்துல ஓரமா ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. சரி நமக்கு ஒரு நைட்டுக்கு ஒரு துணை இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே கிட்ட போய் பார்த்துருக்காரு. நீங்க யார் சார் அவர் திரும்பிட்டாரு. அடே குருவே, நீதான் குருவே இங்க உட்காந்துருக்க அப்படின்னு அவர் குரு உட்காந்துருக்காரு. ஏன் சீதா நீ இங்க வந்தா என்னன்னு? என்ன குருவே, நீங்க ஒரு உபதேசம் சொல்லுவேன்னு பார்த்தேன், ஆனா
ஏற்கனவே நீங்க சொன்னது வந்து தப்பா போயிட்டு வச்சுக்கிறேன். அது எப்படி? நீங்க என்ன சொன்னீங்க? அவங்க 2 பேரும் சண்டை போட்டுவாங்க, நீ ஃப்ரீயா இல்லாம சொன்னீங்க. இப்ப என்னன்னா அவங்க 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க. அது எப்படி அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னாரு, எங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் என்ன பண்றாங்க, பகல் ஃபுல்லா நான் பாத்துக்கிறேன், அவங்க கூட சண்டை போட்டு அவங்க தூங்கிடுறாங்க. செகண்ட் ஒய்ஃப் பகல்ல தூங்கிடுறாங்க, அவங்க நைட்ல சண்டை போடுறாங்க. அவங்க 2 பேரும் ஷிஃப்ட் வைஸ் கரெக்டா இருக்காங்க. 2 பேரையும் சமாளிக்கிறது என்ன முடியல. அதனால நைட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டேன். இந்த மாதிரி ஐடியாவை ஏன் குருவே கொடுத்தீங்க அப்படின்னப்போ அவர் சொன்னாரா, எங்க குரு 2 கல்யாணம் பண்ணியிருந்தாரு, அவரு தான் எனக்கு இந்த அட்வைஸ் கொடுத்தாரு. அவர்கிட்ட கேட்டேன், நீங்க ஏன் குருவே எனக்கு சொன்னீங்கன்னா, இது உலகத்துக்கு எல்லாம் நான் ஐடியா சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், இது சரி பண்றதுக்கு எனக்கு ஐடியா கிடைக்கல. நம்ம சிஷியர்கள் யாராவது இது மாதிரி 2 பண்ணி அதை சக்சஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ற ஒரு ஐடியாவை யாராவது அதை நம்ம ஃபாலோ பண்ணலாம்னு இதை சொல்லிட்டு இருக்கோம். அதைத்தான் உனக்கு சொன்னாங்க. அடப்பாடி, எல்லாத்தையும் இப்படி போத்து விட்டுட்டு இருக்கீங்க, ஒரு வேண்டாம் இதோட நம்ம முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிட்டதா ஒரு காமெடி காமெடிக்காக சொன்னேன். ரியலி கணவன் மனைவி அப்படிங்கிற உறவு என்பது கர்ம புரிதலோட நம்ம ஏற்கனவே சொன்னதுன்னா, அம்மா அப்பாவை விடவும் அதிக கர்மா உள்ளவர்கள் தான் கணவன் மனைவியாக வருவார்கள். ஏன்னா நம்மோடு வாழ்க்கை துணையோடு யார் அதிகமாக டிராவல் பண்றாங்களோ அதுக்குதான் அதிக கர்மா உள்ளவர். ஏன் கணவன் மனைவிக்குள்ள தகராறு வருதுன்னா, நம்ம திரும்பவும் சொல்றது நல்லா கவனிச்சுங்க, கணவன் மனைவிக்கு ஒரு பிரச்சனை எல்லாருக்கும் வரும், சந்தோஷமா வரும், அது சும்மா ஒரு டைம் பாஸ் காமெடிக்காக அந்த இதை சொல்றேன். கணவன் அன்பானவர்கள் சாரதா நினைச்சோம். அப்போ மகிழ்ச்சியான கணவன்மார்களே இல்லையான்னா புரிந்து நன்கு புரிந்து செயல்படக்கூடிய கணவன் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்ல முடியாது, பர்சன்டேஜ்ல கம்மியா தான் இருப்பாங்க, ஆனாலும் கூட இருக்கிறார்கள், மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க, சந்தோஷமா இருக்காங்க. சில பேர் இப்படி பார்த்தா மனைவிக்கு கோயில் கட்டினவங்களா இருக்காங்க, ஒரு பார்த்தாலே போய் கும்பிடணும் போல இருக்கு, எப்படியா சொல்லி கோயில் கட்ட அந்த அளவுக்கு அவங்க நடந்து கொண்டிருக்கிறாங்க. ஐயா ராமகிருஷ்ணர் வந்து அத தெய்வமாவே போற்றி இது பண்ணாரு ஐயா. ஆமா, மலையராஜன் சார் ராமகிருஷ்ணன் அவருடைய மனைவி கடவுளாகவே போட்டார். இப்போ அது வந்து அவர் கடவுள் அவர் பண்ணியிருக்கிறாரு. இப்போ உள்ளவர்களும் ரொம்ப பேர் கோயில் கட்டியிருக்கிறார். அதே மாதிரி கணவன் இல்லாமல் சொல்லிட்டு வந்து கணவன் இறந்த போதும் இறந்தவரும் நிறைய பேரும் இருக்கிறார்கள். அப்போ இந்த கர்ம விஷயத்துல நான் சொல்றது என்ன, எல்லோரையும் மன்னிப்பு கேட்க வைக்கிறதுக்கு அடிப்படை காரணம் என்ன சொல்றது, முக்கியமா ஐ ஹவ் டு எண்ட் திஸ் செஷன். ஏன் மன்னிப்பு கேட்கணும்னா, நீங்க ஒரு ரோடு போட்டுட்டு லெஃப்ட் ரைட்ல விருப்பம் உங்களுக்கு பிடித்தமானவர்கள் பிடிக்காதவர்கள் நீ கேரக்டர் பண்ணீங்கன்னா, பிடிக்காதவர்கள முதல் லிஸ்ட்ல யார் இருக்கீங்களோ அவங்கதான் உங்களுக்கு ஒய்ஃபாவோ ஹஸ்பண்டாவோ வருவாங்க. ஏன்னா எந்த வெறுப்பை வந்து சம்பாதித்து வைத்திருக்கீங்களோ அதை சமன் செய்யறது எப்படி, அந்த மாதிரி பிளட் ரிலேஷனா போடுவாங்க. ரொம்ப கோவம் நாத்தனாரு, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, மாமனார், மாமியார், பையன், பொண்ணு, அம்மா, அப்பா, இந்த மாதிரி கேரக்டர் ரொம்ப கோபமாகவும் வெறுப்பாகவும் என்னை பார்த்தாலே சகிக்கலப்பான்னு எந்த பிரிவுல யாரை நீங்க நினைக்கிறீங்களோ அப்படியே டிட்டோ அடுத்து உங்க ஒய்ஃபாவும் இருக்கும். ஏன்னா மூஞ்ச பார்க்காம இருக்க முடியாது, பார்த்துக்கிட்டும் இருக்க முடியாது, டூயல் கேரக்டரா இருக்கும். அதனாலதான் மன்னிச்சிடணும் அப்படிங்கிறது. மன்னிக்கின்ற பொழுது பெரும்பாலும் உங்களுடைய கர்மாக்கள் கழிக்கிறது. கர்மாவை கழிக்கிறதுல முதல் பாயிண்ட் மன்னிக்கிறது. ஸோ மன்னிப்பை விதைப்போம், மகிழ்ச்சியோடு வளர்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை இதுடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியில் பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி. ஒரு நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி. இதில் ஏதாவது தவறு இருந்தால், குற்றம் இருந்தால், பிழை இருந்தால் தரல வேண்டுகிறேன். உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. டாக்டரோட முக்கியமான ஏன் வரல அப்படின்னு சொன்னாங்க, சொல்லியிருந்தாங்க. நிறைய பேரோட பேஷண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க, கான்டாக்ட் நிறைய வந்துருக்கு. பலருக்கு வந்து நெகட்டிவ்ஸ் எனர்ஜி நிறைய இருக்கு. இப்ப அவங்களுக்கு சார் பேசணும்னாலோ அவங்களுக்கு மெடிசன் கொடுக்கணும்னாலும் அவங்களோட நெகட்டிவ் வந்து குறைந்தபட்சம் நியூட்ரல் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட பேச முடியும், கொடுக்க முடியும். நேற்று முழுமையாக யாருக்குமே பண்ணிக்கணும். இதுல நிறைய பேர் இருக்கலாம். நேற்று யார்கிட்டையுமே நான் கம்யூனிகேட் பண்ணல. தனிப்பட்ட முறை நான் பேசினா டாக்டர் வந்து முந்தானத்தும் பேசல, நேற்றும் பேசல. ஏன்னா 2 நாள் முழுமையாக மெடிடேஷன்ல தான் இருக்கிறேன். அடுத்து யார்கிட்ட பேசணும், உங்ககிட்ட பேசுறதுக்கு அதுக்கான எலிஜிபிலிட்டி கொண்டுட்டு வரதுக்காக முழுமையாக மெடிடேஷன் கிளன்சிங் ஒர்க்ல இருக்கிறாங்க. அதனால இப்பவும் வர முடியல. மேபி இன்னைக்கு பேசுறதுக்கான வாய்ப்பு இருந்தால் பேசலாம். மீண்டும் சொல்கிறேன், டாக்டர் சொன்ன மாதிரி நீங்க நிறைய பேர் லிஸ்ட் அவுட்ல இருக்கிறாங்க. அதிகமான வெளிநாடுகளிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான கருத்து, ஒருவேளை டாக்டர் உங்கள்கிட்ட பேசுறதுக்கு தாமதமானால் அதற்கு காரணம் டாக்டர் இல்லை,
அது அவர்களுடைய கர்மா, நெகட்டிவ் கர்மா அப்படிங்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. மற்ற மெடிக்கலுக்கும் மற்றவர்களுடைய அணுகுமுறைக்கும் இதுக்கும் டோட்டல் வித்தியாசமா இருக்கு. இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் போனா உடனே டைம் டேட் போட்டுருக்கோம், அந்த டயத்துல வருவாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு பிசினஸ். இது பிசினஸ் கிடையாது, இது தனிப்பட்ட முறையில் இது மிகப்பெரிய சேவை. கர்மா அப்படிங்கிறது மிகப்பெரிய சேவை. இதுல எந்த இடத்துலயும் தவறு வந்துடக்கூடாது. நீங்க உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க அப்படின்னு பண்ண முடியும், டக்குன்னு செய்ய முடியாது. அந்த கர்ம விதிப்படி மட்டும்தான் இதுல செயல்பட முடியும் அப்படிங்கிறாங்க. இந்த என்னுடைய தாழ்மையான கருத்தை ஏற்றுக்கொள்வீர்கள் என்று நினைக்கின்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்கிறது நிகழ்ச்சியை கேட்டு இதன் மூலமாக கர்மாவை பற்றி குறைந்தபட்சம் ஒரு அணுவளவாவது புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இருந்தாலும் இங்க இருப்பவர் எல்லாருமே என்னை விடவும் வயது முதிர்ந்தவர்களாகவும் அனுபவிப்பவர்களாக இருந்தாலும் கூட இந்த அடியினுடைய வார்த்தையும் பொறுமையாக கேட்டுக்கொண்டு அதற்கு பதிலளித்துக் கொண்டு என்னுடைய மனப்பூர்வமாக நன்றியை மகிழ்ச்சியும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி 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 ஐயா. நன்றி நன்றி நன்றிங்க நன்றி சார். நன்றி. நன்றிங்க ஐயா. அனைவருக்கும்